இந்த பயிற்சி பண்றதுக்காக வந்திருக்கிறோம். அல்லது பயிற்சி கலந்துக்கிற வந்திருக்கிறோம். நோக்கம் வந்து ஜெர்மனி ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி இது நடத்துது அப்படின்னா இந்த புத்தகத்தை நேர்ல சந்திச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்தோம். சரி சரி, ஓகே ஓகே. ஒரே கல்ல ரெண்டு மாங்க நீங்க. ஏன்னா இவங்களை சந்திக்கிறத அந்த குறிப்பாக இந்த தமிழ்துறை தலைவரை சந்திக்கணுங்கிறத நோக்கம். அங்கதான் இந்த புத்தகத்தை நான் அனுப்பிச்சிருக்கேன். ஏற்கனவே இந்த புத்தகத்தை அனுப்பிச்சிருக்கிறேன். ஏற்கனவே ஜெர்மனிக்கு நான் அனுப்பிச்சாச்சு. புத்தகங்களை வந்து சேர்ந்துச்சா படிச்சேன் பார்த்துட்டோம் அப்படின்ட்டாங்க. பார்த்துட்டோம். அப்ப அந்த தமிழ் அங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ரெண்டு தமிழ் தாய்மொழி தமிழா கொண்ட 2 ஆராய்ச்சி மாணவர் அவங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 பேர் வந்திருக்காங்க. ஆமா, புத்தகம் பார்த்துட்டோம் தலைவர் படிச்சிட்டு இருக்காரு. ஏன் நன்றி கடிதம் போடலன்னு கேட்டேன். சரி சொல்லிட்டு அப்புறம் இந்த புத்தகத்தை இதுதான் ஃபைனல், இது நான் வந்து ஜெர்மனியில இருந்து தான் நாங்க படிக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன். இடைவேளை நேரத்துல அவங்க வந்த நோக்கம் வேற. அதான் அவங்க வந்து ஓலைச்சுவடி ஆராய்ச்சி பண்றது வந்திருக்காங்க. நீங்க அதுக்கு போயிருக்கீங்க. அந்த சமயத்துல இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் சயின்ஸ். ஏன்னா அது ஏன் அப்படின்னா, ஏன் நான் ஜெர்மனி கொடுக்கணும் சொல்லுங்க. ஏன் ஜெர்மனி கொடுக்கணும், ஏன் ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி கொடுக்கணும், அதான் கேள்வி. ஏன் ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி மாணவர்கள் கொடுக்கணும், அதான் கேள்வி. என்ன வாங்க, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம், காலை வணக்கம். ஏன் வந்து ஹேம்பர்க் யூனிவர்சிட்டிக்கு நான் ஏன் இந்த புத்தகத்தை கொடுக்கணும்? இவங்க அங்க கொண்டு போய் ஆராய்ச்சி நடக்குது, தமிழுக்கான ஆராய்ச்சி அங்கதான் நடக்குது. வணக்கம். அவங்க தமிழ் துறை வச்சிருக்கிறாங்க, அதான் விஷயமே. தமிழ் துறை வச்சிருக்கிறாங்க. அதாவது உலகத்திலே 2 இடத்துல தான் தமிழ் துறை ஆராய்ச்சி இருக்கு. ஆராய்ச்சி ஸ்டடி பண்றதுன்னு 2 இருக்கு. அது ஒண்ணு ஜெர்மன்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. ஆக அந்த தமிழ் துறைக்கு இந்த புத்தகம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் போறேன். ஏன்னா இது வரைக்கும் ஆராய்ச்சிங்கிற R&D பண்ணி ஏன் விஷயம் இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனில இருந்துதான் 95 விழுக்காடு நாங்க செய்தி எடுத்துருக்கிறோம். அதான் நம்மளுடைய கருத்து. 95 விழுக்காடு ஜெர்மனில இருந்தா விஷயம் விஞ்ஞானம் வருது. ஜெர்மனிக்காரனுக்கு தெரியாது இது ஜெர்மனில இருந்துதான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஜெர்மனிக்கு போய் ஜெர்மனி மாணவர்களுக்கு நான் கொடுக்குறேன். ஜெர்மனில இருக்க தமிழ் துறை கொடுக்குறேன். புத்தகம் தமிழ் இருக்கு, விஷயம் ஜெர்மனில இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறதான் விஷயமே. இந்த தத்துவம் எங்க இருந்து எடுத்திருக்கீங்க? உணவில்லாமல் வாழும் கலை தத்துவம் எங்க இருந்து எடுத்திருக்கிறோம்? ஜெர்மனில இருந்து. அப்ப ஜெர்மனிக்காரங்க சொல்லி கொடுக்கணுமே இல்லையா? கண்டிப்பா சொல்லி தரணும். உங்ககிட்ட இருந்தா நான் எடுத்திருக்கோங்கிறேன். உங்ககிட்ட இருந்தா நாங்க எடுத்திருக்கோம் 95 விழுக்காடு. உங்ககிட்ட இருந்தா 95 விழுக்காடு நாங்க படிச்சிருக்கோம். அதுல இருந்து எடுத்துட்டு தான் இந்த கலையை நாங்க கத்துருக்கிறோம். இந்த கலையினுடைய அடிப்படையே ஜெர்மனின்னு சொல்லியிருக்கோம். ஜெர்மனின்னு நான் சொல்ல போறேன். அதுக்காகத்தான் அங்க போயிருக்கேன் நான். இல்ல நான் ஜெர்மனிக்கு எதுக்கு போகணும், நான் போய் ஏன் அங்க போய் படிக்கணும்? எனக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கும் ஜெர்மனிக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த தமிழ் துறை இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன? தமிழ் துறை இருந்தாலும் என்ன அக்கறை கிடையாது. ஆனால் விஷயம் வந்து ஜெர்மனியில இருந்து தான் அந்த சயின்ஸ் எடுத்திருக்கிறதுனால அந்த நன்றி உணர்ச்சிக்காக ஜெர்மனி கொடுக்க போறேன். இப்ப புரியுதா எல்லாத்துக்கும்? ரைட். இப்ப சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க வாக்கல. அதான் ஜெர்மனில இருந்து இந்த விஷயத்தை நீங்க எடுத்துருக்கிறீங்க, அதனால ஜெர்மனிக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அவங்க கிட்ட எடுத்ததுனால ஒரு நன்றி மாதிரி, அவங்களுக்கு நன்றி செலுத்துற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அவங்க மூலியமா ஜெர்மன்ல எல்லாம் பரவுது. அதுக்கு தான் இந்த வேலை நான் பண்றேன். கரெக்ட். இப்ப ஜெர்மனியில இந்த சயின்ஸ், அதாவது இந்த உணவில்லாமல் வாழும் கடை அடிப்படை ஜெர்மனி தான். தமிழ்நாட்டுல ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி செய்யணுங்கிறது. தமிழ்நாடு, அதாவது இலக்கியத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் திருக்குள்ள சொல்லியிருந்தாலும் இது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதற்கான அடிப்படை ஆராய்ச்சி என்பது ஜெர்மனியில் இருக்கிற சரி குறைந்த உணவான அந்த தத்துவத்தையும் அறிவு சார்ந்த நோன்பு என்கிற தத்துவத்தையும் ஜெர்மனியில் எழுதியிருக்கார். அதை வச்சுத்தான் இது கம்ப்ளீட் ஆகுது. 95 விழுக்காடு சயின்ஸ் அறிவு எங்கிருந்து எடுத்திருக்குன்னா ஜெர்மனிலிருந்து எடுத்திருக்குது. ஆனால் ஜெர்மானியர்களுக்கும் இந்த ஆரோக்கியத்தை பத்தி தெரியாது என்பதான் விஷயமே. வெங்கடேசன் கூட உயிரோடு இருந்தா இந்த ஐடியா அவருக்கு வராது. எனக்கு அந்த ஐடியா வந்து அதான் விஷயமே. வெங்கடேசன் மட்டும் உயிரோடு இருந்தா கூட அவர் எப்படி புரிஞ்சுக்குவாருன்னா,
அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு. ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியாது. எனக்கு என்னன்னா அது ரெண்டாவது, தமிழ் துறை தொடங்கி இருக்காங்க. அப்ப தமிழ் துறைக்கு இந்த உணவில்லாமல் திருவள்ளுவர் யாருன்னு போகணும், ஜெர்மனி டாக்டர் யாருன்னு போகணும், திருமூலர் யாருன்னு போகணும். ஏன்னா அவங்க தமிழ் துறை வச்சிருக்கும் பொழுது தமிழை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. கண்டிப்பா. ஆமா, ஆமா. இந்த புத்தகம் உள்ள போச்சுன்னா யார் வேணா ஆர்என்டி பண்ண உலகம் பூரா போயிரும் இல்லையா? இந்த புத்தகத்தை எடுத்து பிஹெச்டி பண்ணுங்கன்னு முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆஹ் சங்க இலக்கியத்தை பிஹெச்டி, சங்க இலக்கியத்தை படிக்க போறீங்க, படிச்சு என்ன பண்ண போறீங்க? அதான் கேள்வி. சங்க இலக்கியத்தை படிக்கிறீங்க, ஓலைச்சுவடி படிக்கிறீங்க, 10,000 ஆண்டுக்கு படிச்சு என்ன பண்ண, என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அதை படிச்சு தமிழர்களே தற்கொலை முண்டகமா இருக்கும் பொழுது உனக்கு எப்படி தெரியும்? இதை படிச்சனால ஏதோ பலன் உண்டு. மக்கள் வந்து நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுளுடன் வந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை சரி, படிச்சனால இது இருக்கிற எடுத்தது பூரா சங்க இலக்கியத்துல இருந்து எடுத்திருக்கிறோம். சங்க இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டதுதான். சங்க இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டதுக்கு தொடக்க புள்ளி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நோன்பு அப்படிங்கிறதும், இந்த நோன்பு பற்றி திருவள்ளுவர் பேசியிருந்தாலும் கூட திருவள்ளுவர் இப்படித்தான் பேசியிருக்காருன்னு அடிப்படை வந்து எந்த புத்தகத்திலும் இல்லை. ஆனால் இந்த நோன்பு எப்படி இருக்க வேண்டும் சொன்னவரே எப்படி தெரியுங்களா? ஜெர்மனி டாக்டர் ஆர்னால்டு ஹெர்ட் தான். நோன்பு இருந்தால் மரணம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சவர் அவரு தான். நோன்பு இருந்தால் மரணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சது அவரு தான். அவர் இல்லைன்னா இந்த புத்தகம் கிடையாது, நானும் இல்லை, உலகம் இல்லை, எது எங்காது. அவ்வளவுதான். எல்லாம் நோடு தான் சாகணும். எல்லாரும் நோடு தான் சாகணும். அதுல யாரும் தப்பு. எந்த ஞானம் கீனம் ஊனம் ஓணும்னா ஆக ஏங்க பன்னீர்செல்வம், ஞானமாவது ஊனமாவது கடவுளாவது கத்திரிக்காய் எல்லாம் எல்லாத்துக்கும் மரணாட்டி தான். தயாளன் உட்காந்துருக்காரு, அவரும் அப்படித்தான். ஜெர்மனிக்காரன் அந்த அது எழுதல அப்படின்னா உங்களுடைய தெலுங்கு, உங்களுடைய கன்னடா, உங்க மலையாளம், இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிக்கு டெண்டம்னு நான் சொல்லிடுவேன். என்னது, நானே தமிழை ஏத்துக்க மாட்டேன். நானே வந்து தமிழை நான் தமிழ் பேசினாலும் தமிழை ஏத்துக்க போறதில்லை. ஏன்னா எனக்கான விஷயம் ஜெர்மனிக்காரன் கொடுத்திருக்கிறான். என்னது, அந்த நன்றி உணர்வு. சொல்றேன். இந்த ஜெர்மனிக்காரன் மட்டும் இல்ல அப்படின்னு அருளாளர் ரெண்டு மட்டும் இல்லைன்னா நான் ஏன் தமிழ் வாழ்க அப்படின்னு கத்த போறேன்? தமிழ் வாழ்கிறது எனக்கு தெரிஞ்சாலும் கூட தமிழ்ல நான் ஒரு மருத்துவனாக வேண்டுங்கிற சயின்ஸ் தமிழ் இருக்கே. அந்த தமிழன் ஒரு மனிதன் வந்து தனக்கு தான மருத்துவன் ஆகலாம். தமிழுக்குரிய பெருமையே நன்றியா இருப்பதுதாங்கய்யா. அதேதான். தமிழுக்குடைய பெருமையை என்னை காப்பாத்துறது நீ தாண்டான்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல போறேன். நான் உயிர் வாழ்வதற்கு காரணமே ஜெர்மனி தான். ஆனால் ஜெர்மனியர்களுக்கு அது தெரியாத காரணத்தால நம்ம பேச வேண்டியது இருக்குது, நம்ம அன்பளிப்பை கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் எனக்கு அங்க பேச்சே கிடையாது. இதையும் சொல்லலாம். தமிழோட பெருமையே பாத்தீங்கன்னா நன்றியோட இருப்பதுதான் தமிழோட பெருமையே. அதை நீங்க பேசிட மாட்டேன். எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் மூலியமா எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆமா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்றது அன்றே மறப்பது நன்று, என் நன்றி கொண்டார்க்கு முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை கொடுக்க போறேன். நாளைக்கு தான் கொடுக்க போறேன். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு அறுப்பேன். நேத்தே நிறைய பேர்த்து அறுத்தாச்சு, புரியுதுங்களா? நேத்தே நிறைய பேர்த்து அறுத்தாச்சு. என்னடா இதெல்லாம் உள்ள பூந்து முளை எல்லாத்துக்கும் என்ன எல்லாம் கவனிக்கிறாங்க. நான் சொன்னேன், பொண்ணு பத்தி என்னோட குடும்பத்தனத்தை பாத்தியா அப்படின்னா, பாக்குறப்பா அப்படின்னாரு. பாரு என்ன பண்ணுன்னு பாரு. அந்த ஒரு வாய்ப்பு, அதாவது அவங்க ஜெர்மனியர்கள் இங்க வருகிறார்கள், அந்த தமிழ் துறை இங்க வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை நான் முயற்சி பண்றேன். இல்ல நான் இங்க அவங்க ஜெர்மனிக்காரன் நடத்தினா ஜப்பான் அவன் தமிழ் துறையை வச்சிருக்கிறான். என்னது, தமிழ் துறை வச்சிருக்கிறான். ஆனால் அவங்க பண்ண வேண்டிய ஆராய்ச்சி ஜெர்மன் டாக்டருடைய ஆராய்ச்சி பண்ணாம தமிழ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு என்னன்னா, உன் நாட்டுல ஆரோக்கியம் எப்படி இருக்க வேணும்னு அவங்க கண்டுபிடிச்சு எழுதி இருக்கிறேன். அதை நீ ஆராய்ச்சி பண்ணாம நீ தமிழ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இயற்கை பாத்தீங்களா, எங்க இருந்து ஆரம்பிச்சதோ மறுபடியும் அங்கேயே கொண்டு போய், அதுவும் உங்க மூலியமாவே கொண்டு போய் நீங்க இருக்கும் போதே வந்து உடம்புல இருக்கும் பொழுது அதற்கான அடித்தளம் நாதம் வந்து மறுபடியும் அங்க இருந்தே ஆரம்பிக்குது பாருங்க. மறுபடியும் அதான் சொல்றேன். உன் நாட்டுல இருக்கிற சயின்ஸ் நீயே ஆராய்ச்சி பண்ண உட்காந்து இருக்கிற முண்டம். நான் உங்க நாட்டுல இருக்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு எங்க நாட்டு மருத்துவத்துல அவட கனெக்ட் பண்ணும் பொழுது எங்களுக்கு வந்து அப்புறம் தான் தெரியுது, நாங்க 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுக்கு இந்த சயின்ஸ் தெரியும்னு எங்களுக்கு தெரியுது. ஆக 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மருத்துவம் இருக்கிறது என்பதை ஜெர்மானியர் அந்த டாக்டர் அர்னால்டு ஹெர்ட் அந்த ஆராய்ச்சி பண்ணல அப்படின்னா இந்த லிங்க் பண்ண முடியாது. அவருக்கும் தமிழுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் அவர் தொடங்கி வச்சது எனக்கு 20,000 ஆண்டுகள் போய் பின்னாடி போய் நிக்குது. எங்க போய் நிக்குது?
மயன் வரைக்கும் போகுது. சிற்பக்கலை நாகரிகத்தை வரைக்கும் எனக்கு போய் நிக்குது. அவன் தான் கண்டுபிடிச்சாண்டா அப்படின்னு அடிச்சேன் நான். 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக மயன் வந்து சிற்பத்தை வடிவமைச்சாரு. அந்த சிற்பம் இடுப்பு சிறுத்தும் மார்பு பெருத்துமாக இருக்கும். இப்போ மணிமேகலை சிலப்பதிகாரத்துல மணிமேகலை ரிசர்ச் பண்ற மாதிரி திருவள்ளுவர் யாரும் அங்க ரிசர்ச் பண்ணலையோ? நம்ம தானே யாருக்குமே நேத்து பாடம் என்ன தெரியுமா? நேத்து பாடமே திருக்குறளை பத்தி தான் பாடமே. நேற்று பாடம் வந்து திருக்குறள் ஓலைச்சுவடி இருக்கு, நான் பார்த்தேன். திருக்குறள் இப்ப எங்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்துருக்காங்க. நேற்று காலையில திருக்குறள் ஓலைச்சுவடி, இப்ப திருக்குறள் ஓலைச்சுவடி அது 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இப்படிலாம் இருக்கு. ஒவ்வொரு ஓலைச்சுவடிங்கிறது 300 ஆண்டுகள் தான் இருக்கும். வாழையடி வாழையாக அந்தந்த அந்த 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 யாராவது திருக்குறள் ஓலைச்சுவடி வச்சிருக்கிறாங்களோ அவங்க வந்து 300 ஆண்டுக்கு வரைக்கும் புதுப்பிச்சு இப்படி வந்துதான் கடைசியில எல்லிஸ் துரைக்கு வந்து சேர்ந்தது. சென்னையில் இருக்கிற எல்லிஸ் துரைக்கு வந்து சேர்ந்தது. நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க என்ன கடினப்பட்டிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு என்னமா பார்த்தா புத்தகம் பிரிண்ட் அடிச்சாச்சு, பிடிஎஃப் போட்டாச்சு, அடுத்து நடக்குது. அந்த ஓலைச்சுவடி எப்படி தொடங்குவாங்க, ஓலைச்சுவடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி ஓலைச்சுவடி ஆராய்ச்சி மையத்தில் நேற்று சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் வீடியோல எடுத்திருக்கேன் பாருங்க. நினைச்சு பார்த்தா அப்ப எப்படி இவங்க உலகத்துல பிரிண்டிங் டெக்னாலஜி கண்டுபிடிச்சதே தமிழன் அப்பதான் தெரியுது. என்ன நேரடியா அந்த அச்சில் அடிக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிச்சதை தவிர கையாலேயே மூளையில தான் கட்டுறதெல்லாம் நூல்ல எழுதிருக்க தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சா பாருங்க. அதனாலதான் அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. உலகத்துல எங்கேயுமே உழைச்சபடியே கிடையாதுங்க ஐயா. அந்த சயின்ஸே இல்ல, அந்த அறிவியல். அது மட்டும் இல்ல, அந்த மெட்டல் இருக்கு பாருங்க, மெட்டல் கண்டுபிடிக்கணும். அந்த மெட்டல் ஹைஃபட் ஸ்டீல்ல செய்யணும். எதை? அந்த எழுத்தாணி இருக்கு, எழுத்தாணி வந்து எதுல பண்ணணும் தெரியுங்களா? ஹைஃபட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செய்யணும். அது இந்த பாயிண்ட் டிப்பு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கணும். எக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்கிறது படபடப்பு. அந்த முனை வந்து எக்கால செய்யப்பட்டிருக்கணும். இரும்பு வேற எக்கு வேற. இரும்பனுடைய பதப்படுத்தப்படும் மேம்பட்ட 5 வகையான இரும்பு, கிட்டத்தட்ட 4 வகையான இரும்பை தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் உலகம் இப்ப உலகத்துல வேகமா பரவிட்டு இருக்குது. 5345 ஆண்டுக்கு பண்ண உலகத்துல எங்கேயும் இரும்பு பயன்படுத்தின வரலாறு இல்லை. இவங்க தான் பயன்படுத்திருக்காங்க. தொழில்நுட்பம் ஒரு காலையை வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் பெயர் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொன்றுலையும். இப்ப இந்த ஓலைச்சுவடினா அங்க ஓலையில எழுதல, அப்ப அத வந்து வேற இதுல எழுதியிருக்காங்க, செம்புலயோ அந்த ஷீட்ல எழுதியிருக்காங்க இல்லையா? அது ஓலைச்சுவடி தான், பனை ஓலைகள் தான். ஓகே, இந்த பனை ஓலையில் எழுதியிருக்கிறாங்க. அந்த பனை ஓலையில் எப்படி எழுதுறது, மெட்டீரியல் சொல்றீங்க, எழுதல எதை வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்றத சொல்றீங்க. ஆமா, அதுக்கு எழுத்தாணி வேணும் இல்ல. எழுத்தாணிங்கிறது சாதாரண. எழுத்தாணி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய அறிவு தெரியுங்களா? என்ன எங்க போனாலும் அறிவு கையில வச்சிருப்பாரு, அதுதானங்க சொல்றீங்க? அதை வச்சுதானே அதான் வச்சிருப்பாரு. ஆமா, எல்லா புலவரும் கையில எழுத்தாணி வச்சிருப்பாங்க. அந்த எழுத்தாணி எதற்காக? அந்த எழுத வேண்டும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அது எப்படி? அது ஓலைச்சுவடியில் எழுதுவோம்னு கண்டுபிடிச்சேன், அது எப்படி? அந்த ஓலைச்சுவடியை பதப்படுத்தணும், அது எப்படி? அந்த ஓலைச்சுவடி பதப்படுத்த என்னென்ன பண்ணணும், அது எப்படி? இந்த ஓரம் கிழிஞ்சு போகிற என்ன எடுத்துனே ஓலையில எழுத முடியும். அந்த ஓலைச்சுவடி என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், எத்தனை வருஷம் ஆனாலும் அது ஆகாம இருக்கிறதுக்கு அதான் அதிகபட்சமா நல்ல பாதுகாத்தோம்னா 400 ஆண்டுகள் வரைக்கும் பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே இத்து போயிடும். அது இத்து அப்படியே படப்படன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும். அதை வந்து படி எடுக்கணும். பின்னாடி ஒரு 400 வருஷத்துக்கு இருக்க பின்னாடி வரும் படி எடுக்கணும். இந்த புத்தகம் நான் வாங்கிட்டேன்னா இது 10 வருஷம் தான் இருக்கும்னா, அதுக்கப்புறம் 10வது வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து இந்த புத்தகத்தை எடுத்து கையில் எழுதணும். இந்த 230 வருஷம் நான் கையில் எழுதி வச்சிடணும். அந்த புத்தகம் அவ்வளவுதான் செத்து போயிடும். அப்புறம் எனக்கு பின்னாடி வரவன் அந்த புத்தகத்தை எடுத்து படுத்து பார்த்துட்டு அவனை இப்போ வாழையடி வாழையாக அறிவு பெற்றவன் செய்ய முடியும். அப்ப என்னன்னா, தமிழ்நாடு என்ன எங்க தப்பு நடத்துறதுன்னு இந்த 200 ஆண்டுகளாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த மதிப்பெண் கல்விக்கு வந்து நாசமா போயிட்டோம். மதிப்பெண் கல்வி வந்து இந்த மதிப்பெண் கல்வி படிச்சாதான் அறிவுங்கிற மாதிரி தப்பா கொண்டு போயிடாது. காரணம் இந்த வாத்தியாருக்கு பண்ண அட்டகாசம். எல்லா தவறும் நடந்தாச்சுங்க. எல்லா தப்பும் தமிழை முடிச்சு. ஆனா தமிழ் வந்து சாகாதுன்னு அப்படிதான் தெரியுது. தமிழ் வந்து அது இயற்கை மொழி. அதனாலதான் அது இயற்கை மொழி, தனித்தமிழ் மொழி. அது சொந்த இளமை, சொந்த வளமை இருக்கிறதுனாலதான் அப்ப வந்து தற்பிச்சுட்டு வருது. இலக்கியம் வந்து ஆணித்தரமானது. இலக்கணம் ஆணித்தரமானது. அந்த ஜெர்மன் நாட்டு பொண்ணுகிட்ட பேசினேன். அப்புறம் அந்த எல்லாம் பேசினேன். எங்க தமிழ் நீங்க இட்டாலி பொண்ணுகிட்ட பேசினேன். அந்த பொண்ணு பேரு என்னமோ பேரு பிரியங்கான்னு என்னமோ பேர் வச்சிருக்குது. ஏதோ இன்னொரு பேருக்காக துணை பெயரா ஒன்று வச்சிருக்குது, பிரியங்கான்னு. அந்த பொண்ணுகிட்ட பேசினேன் இட்டாலியில. ஐ எம் நாட் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு. ஐ எம் நாட் இங்கிலீஷ் மேன். ஐ கான்ட் ஸ்பீக் ஃப்ளூயன்சி லைக் யூ அப்படின்னு பேசினேன். அப்படின்னா சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நோ ப்ராப்ளம், இட் இஸ் எனஃப் டு
என்னமோ சத்தம் வருது உங்ககிட்ட. அங்க இல்லைங்க, சத்தம். சாரிங்க. ம். ம். அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதனால இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போறதுக்கான வெளிநாட்டு மாணவர்களுக்கு நேரடியாக கொடுப்பதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்கை போய் இப்ப அடைய போறோம், அவ்வளவுதான். ஏற்கனவே வெளிநாட்டு பெண்ணுக்கு நேரடியா ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கு கொடுத்தது இதுதான் முதல் முறை. அது தமிழ்துறை மாணவிகள் கொடுக்கறது பெரிய விஷயம். அந்த பொண்ணு நல்லா படிக்குது. உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை, நான் படிப்பேன், படிச்சுட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆங்கிலத்தில் இருக்கிறதெல்லாம் படிக்க சொன்னேன். அவங்க நிச்சயமா தமிழ் அவங்க அப்படியே கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் ஆராய்ச்சி மாணவியை தவிர மற்றபடிக்கு உள்ளார்ந்த அறிவெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கிருந்து தான் போயாகணும். உள்ளார்ந்த அறிவு வந்து அது சாதாரண விஷயம் இல்லை. பேரறிவு இருக்கிறவங்க தான் நீர் மருத்துவத்தை பேரறிவு இருக்கிறவங்க மட்டும்தான் நீர் மருத்துவத்தை கடைபிடிக்க முடியும். சாதாரண அளவு கடைபிடிக்க முடியாது. பேரறிவு வேண்டும். அதெல்லாம் வெங்கடேசனுக்கு மட்டும்தான் இருந்தது. அது வந்து நகல், நம்ம இனியன் ஒரு வெறும் நகல் தானே. நகலை இந்த போடு போடுதுன்னா அப்புறம் அது எப்படி போடும்? நம்ம வெறும் நகல், ஒன்லி நகல், அவ்வளவுதான். நகல் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? எங்கிருந்து எடுத்த மூலத்திலிருந்து எடுத்தோம். அதுக்காக இந்த போடு போடுறது, எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறதே என்ற வேலையை. அப்ப நேற்று ராத்திரி நான் பழுக்கிறப்ப மணி 11:15. அவங்க ஓலைச்சுவடி, எங்களுக்கு பழங்கால ஓலைச்சுவடி எப்படி படிக்கிறதுன்னு ஒரு மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பாருங்க, நெட்ல அனுப்பிச்சாச்சு, மெயிலில் வந்தாச்சு, அதை படிச்சாச்சு, அதை எடுத்தாங்க. நானே என்ன பண்ணியிருக்கேன், அந்த எழுத்தெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி அந்த திருக்குறள் வந்து உண்மையான திருக்குறள் எப்படி இருக்கும். ஏன்னா இப்படி இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு அந்த அப்பெல்லாம் வந்து ஓலைச்சுவடி இருக்கிறவங்க பெரிய எல்லா தமிழ்நாடு பூரம் அறிவாளிகள்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாரும் புத்தகம் வச்சிருப்பாங்க. ஓலைச்சுவடின்னு அவ்வளவு நிறைய வச்சிருந்திருக்காங்க. இப்ப நம்ம எப்படி புத்தகம் வச்சிருக்க மாதிரி எல்லாரும் ஓலைச்சுவடி புத்தகம். அந்த ஓலைச்சுவடி தான் பெரிய விஷயம், பொக்கிஷம். அது இந்த ஓலைச்சுவடி கொண்டு போய் ஜமீன்தாட்ட அடகு வச்சு பணமெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப அந்த ஓலைச்சுவடி தான் அவங்களுக்கு சொத்தா இருந்திருக்குது. அதுதான் உங்களுக்கு அறிவு கொடுத்துருக்குது. அதுல வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, படி எடுத்திருப்பாங்க. அந்த படி எடுக்கிறவன் அறிவாளியா இருக்கணும். அவன் ஒரு எழுத்துப்புள்ளி தப்பி பண்ணாலும் தெருக்குள் தப்பா போயிட்டே இருக்கும். அது வேறு பெரிய பிரச்சனை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் என்ன சொன்னாங்கிறது இன்னைக்கு 2024 வரைக்கும் சரியா இருந்திருக்கணும். திருக்குறள் மட்டும்தான் அப்படி தப்பிச்சு வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு 200 ஆண்டுக்கும் ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் அந்த புத்தகத்தை படி எடுக்கணும், நகல் எடுக்க வேண்டும். எத்தனை ஆண்டுக்கு ஒருக்கா? 200 ஆண்டுக்கு ஒரு வாட்டி. அது யார் எடுப்பாங்க? ஒருத்தன் படி எடுத்து வச்சுட்டு போயிருப்பான். அதுக்கு பின்னாடி 200 ஆண்டு கழிச்சு ஒருத்தன் படி எடுப்பான். அந்த 200 ஆண்டு கழிச்சு படி அந்த அந்த புத்தகம் அந்த வீட்லயே இருக்கணும். அந்த வீட்டுல பிறக்கிறவங்க அறிவாளியா இருக்கணும். இப்படி இருந்தா தாங்க அந்த அந்த புத்தகத்தை தொடர்ந்து கடத்திட்டே போக முடியும். அந்த குடும்பத்தில் பிறகு முட்டாளா பிறந்துட்டானா அந்த அந்த புத்தகத்தினுடைய மதிப்பே தெரிய போயிருமே. இந்த ஆழம் புரியுதா? புரியுது ஐயா. சொல்லுங்க. வாழையடி வாழையா அவங்க வர்றவங்க அது நல்ல அறிவுள்ள ஆளும் அந்த குடும்பத்துல பிறக்கணும். அவங்க தான் இது பாதுகாத்து அது படி எடுத்து எழுதணும். அப்ப அவங்களோட 200 ஆண்டு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 200 ஆண்டுக்கு அப்புறம் இந்த ஓலைச்சுவடி தாங்காது. அதிகபட்சமா 400 ஆண்டுக்கு மேலே தாங்காதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஒரு புத்தகத்தை இன்னைக்கு படிக்கிறோம்னா 18,000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கு. நமக்கு இப்ப கிடைச்ச தொல்காப்பியம் தான் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் மற்ற ஆயிரக்கணக்கான நூல்கள் கிடைச்சிருச்சு. முக்கியமான நூல் அல்ல நமக்கு கிடைச்சிருச்சு. திருக்குறள் கிடைச்சிருச்சு, திருமந்திரம் கிடைச்சிருச்சு. திருக்குறள், திருமந்திரம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. திருக்குறள் திருமந்திரம் அடிப்படை, நமக்கு பேசிக்கே திருக்குறள் திருமந்திரம் தான். அந்த உதாரணம் காட்டுவதற்கு, அதாவது யோகம் என்பது பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது. பரிணாமம் வந்துகிட்டு இருக்குது. பரிணாமம் நம்மள மேல் நோக்கி கொண்டு வந்திருக்குது. யோகம் என்கிற அந்த தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பரிணாமத்தை துரிதப்படுத்தி விரைந்த நாம வந்து அந்த நோயற்ற வாழ்வுக்கு திரும்புறோம். அதை வந்து யோகம் தான் செய்கிறது. அதுக்கு பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது. பரிணாமம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வேகப்படுத்துவது யோக முறை. ரெண்டும் சேருது. பரிணாமம் மெல்ல வளர்ந்துட்டு இருக்குது. நாம என்ன பண்றோம், இந்த யோக பயிற்சியை தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்து அந்த பரிணாமத்தை வேகப்படுத்துற பூஸ்டிங் எஃபெக்ட், அவ்வளவுதான். பூஸ்ட் பண்றோம். இந்த பூஸ்ட் பண்றதுனால நமக்கு 1 கோடி ஆண்டு நமக்கு மிச்சமாகுது. நமக்கு 1 கோடி ஆண்டு மிச்சமாகுது. இப்ப இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து பல கோடி ஆண்டை மிச்சப்படுத்தி ஒரு வினாடி சொல்ற மாதிரி விடை. இல்லாட்டா சாதாரணமா எந்த மாதிரி எல்லாம் இருந்தா, நான் வந்து ஒரு மனிதன் எந்த யோகம்ங்கிற ஒண்ணு இல்லாம இருந்ததுன்னா, நான் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் வந்து ஒரு 10 லட்சம் கோடி ஆண்டு ஆகும்.
இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த யோகம் மட்டும் இல்லை அப்படின்னா, இந்த உடல் மனதை பற்றி ஆய்வு மனம்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்ததுன்னா, அதை மனதை நல்ல வழியில திருப்பணும் அப்படி ஒண்ணு மனம்னு ஒண்ணு இருக்குது. மனதை இப்படி எல்லாம் செம்மைப்படுத்தணும். மனம் ஒண்ணு இல்லை அப்படின்னா, மனம்ங்கிறது யோகம் தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பரிணாமம் இந்த கலையை கத்துக்கிறதுக்கு இன்னும் எத்தனை கோடி ஆண்டாகுது தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு கலையை கத்துக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 20 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி ஆண்டு ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு விலங்கும் தன்னை மாற்றிக் கொள்வதற்கு பல லட்சம் ஆண்டுகள் எடுத்திருக்குது. ஒரு சிறு மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆகித்தான் அது மாறி இருக்கிறது. மனிதன் மட்டும்தான் பல லட்சம் கோடி ஆண்டை சில மாதங்களாக சுருக்கிறான். எத்தனை கோடி ஆண்டை? பல லட்சம் கோடி ஆண்டை. பல லட்சம் கோடி ஆண்டை எத்தனை நாள்ல சுருக்குறீங்க? பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பிற்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை, பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய லாபத்தை எப்ப நீங்க பெற்றுக்கிறீங்க? ஒரு சில ஆண்டுகள்லயே நம்மளால பெற முடியுது. ஒரு சில ஆண்டா? 180 நாள்ல. அந்த நீர் மருத்துவத்தின் மூலமாக. அப்படின்னு எவ்வளவு மிச்சமாகுது? நமக்கு பல லட்சம் கோடி ஆண்டு மிச்சமாகுது. இயற்கையா போச்சுன்னா நமக்கு பல லட்சம் கோடி ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்த ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்ப யோகம் பரிணாமத்தை துரிதப்படுத்தி கால நேரத்தை மிச்சமாக்குறது. இல்லாட்டா எப்படி குணமாகும்? நோய் எப்படி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எதுலடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீரண நேரை சுரக்காமல் இருப்பதில் தான் இருக்கிறது. நமக்கே தெரியாதே. வள்ளுவர் சொல்லிடுன்னு தெரியாதே. வள்ளுவர் தான் தெளிவெழுதினாரு. மிகனும் குறையனும் அதை கண்டுபிடிச்சவர் வெங்கடேசன் தான். அதுதாங்க பெரிய வள்ளுவர் சொல்லி போனது யாருக்குமே தெரியாதே. வள்ளுவர் சொல்லி போனதே தப்பால எழுதியிருக்கிறாங்க. பரிமளங்கிறத பத்தி அங்க இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஓலைச்சுவடி இருக்குது, என்னென்ன துறையில் நான் படிக்கிறேங்கிறது அத்தனை அதாவது தமிழ்ல என்னென்ன இருக்கோ அத்தனை அந்த யூனிவர்சிட்டி வச்சு. ஏன்னா யூனிவர்சிட்டிங்கிறது ஆராய்ச்சி மையம். அது ஆராய்ச்சி மட்டத்தில் எல்லாமே இருக்கணும். அது யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவ்வளவு தெளிவு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேரகராதி உருவாக்குறாங்க. அதுக்கு தாங்க அங்க ஒரு பேரகராதி உருவாக்குறாங்க. தமிழை எப்படி படிக்க வேண்டுங்கிறதுக்கான பேரகராதி இருக்கு. எதிர்காலத்தில் தமிழ் இல்ல அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நீ தமிழ்ல நீ எப்படி யாரும் படிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் உண்மை. அதை காப்பாற்றுவதற்கு அவங்க பண்றாங்க. அப்ப நாம என்ன பண்ணோம், தமிழ் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம கொண்டு போறோம். இந்த புத்தகம் பல ஆயிரம் மொழியில 200 மொழிகள்ல வரணும். வரும்பொழுது தமிழ் மீண்டும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இயற்கை மொழியை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இயற்கை மொழியில் ஒண்ணு இருக்குது, தாய்மொழி ஒன்று இருக்குது. தாய்மொழி வேற, இயற்கை மொழி வேற. தாய்மொழிக்கும் இயற்கை மொழிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தாய்மொழி என்னங்க? தாய்மொழின்னு என்ன? அம்மாட்ட இருந்து படிக்கிறதே தாய்மொழி. தாய்மொழின்னு என்ன அர்த்தம்? அம்மா கிட்ட படிக்கிறது தாய்மொழி. ஆமா, நான் இயற்கை மொழின்னு ஒண்ணு சொல்றேன். அம்மாட்ட படிக்கிறது தாய்மொழி, ரைட்டு. தமிழ் இயற்கை மொழிங்கிறேன். அப்போ நீங்க தாய்மொழி படிச்சுக்கிட்டு இயற்கை மொழி எதை படிக்கணும்? தமிழை படிக்கணும். ஏன்னா தமிழ் இயற்கை மொழி. எனக்கு தாய்மொழிங்கிறது வேற. எனக்கு தாய்மொழிங்கிறது அது வேற. எனக்கு தாய்மொழி தமிழ், எனக்கு இயற்கை மொழி தமிழ். எனக்கு 2 வாய்ப்பு. எனக்கு தாய்மொழியும் தமிழாக இருக்கிறது, இயற்கை மொழியும் தமிழாக இருக்கிறது. மற்றவங்களுக்குலாம் தாய்மொழி வேற, இயற்கை மொழி வேற. உங்களுக்கு தாய்மொழி தமிழா கன்னடமா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், ஜெர்மன் மொழி டச்சு மொழியா இருக்கலாம், டொச்சு மொழியா இருக்கலாம், எந்த மொழியோட இருக்கலாம். ஆனால் உனக்கு இயற்கை மொழி தெரியுமா? தமிழ் மொழி தான். அதுதான் எங்க விஷயமே. அதனாலதான் உலகம் புறம் பரவ வேணும்னு நாங்க சொல்றோம். ஏன்னா இதுலதான் உண்மை எழுதியிருக்கிறான். இதுலதான் யோகிகளே எழுதியிருக்காங்க. இதுலதான் யோகிகள் இருக்காங்க. அது இலக்கண தரம் வாய்ந்த மொழியில் எழுதியிருக்காங்க. உலகத்திலுக்கு இலக்கண தரம் வாய்ந்த ஒரே மொழி தமிழ் மொழி தான். மற்ற எந்த இதுக்கு அந்த தகுதி கிடையாது. அதனாலதான் மாட்டிக்கிட்டானுங்க எல்லாருமே. எந்த மொழிக்கு அந்த தகுதி கிடையாது. ஏன்னா எல்லாம் இதுல இருந்து கலைஞ்சி போயிருக்குதான். எல்லாமே ஒரு 20,000 ஆண்டு 30,000 ஆண்டு. அப்ப தமிழ் கிட்டத்தட்ட வயது 50,000 ஆண்டுகளாக இருக்கணும். இல்லைன்னா எழுத முடியாது. அந்த ஓலைச்சுவடி எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பார்த்தேன், அடேங்கப்ப எப்படின்னா கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த தொழில்நுட்பம் அவங்க சொல்லும்போது எப்படி கடைசியில பெருவரல் நகத்தை பெருசா வளர்த்திருப்பாங்க. பெருவரல் நகத்தை பெருசா வளர்த்தி அதை பார்த்தீங்கன்னா ஒரு அங்கல வெளியே நீட்டிட்டு இருக்கான். அதுல அந்த நகத்துல சின்ன ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டையின் வழியாக ஊசி உள்ள விட்டுருவாங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிறாங்க. இந்த ஓட்டையை இந்த நகை கண்ணுக்குள்ள ஓட்டையை போட்டு அதுக்குள்ள ஊசி விட்டுருவாங்க. இந்த பெருவில் இந்த எழுத்தாணி எங்கேயும் நகர விடாம செய்துன்னு அப்புறம் எனக்கு நேத்தா தான் தெரியும் எனக்கு.
எப்படி எழுதிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நகக்கண்ல இந்த நகத்தை வளர்த்த வேண்டியது பெருசா. அதுல ஒரு ஓட்டையை போட வேண்டியது. நீட்டிட்டு இருக்கும் இல்லையா? அந்த ஓட்டையை போட்டு, அதுல ஊசி விட்டு இப்படி எழுத்தாணி வச்சுக்கிறது. ஏன்னா எங்கேயும் நகராதுங்கிறதுக்காக. அடேங்கப்பா! இதெல்லாம் எப்படித்தான் கண்டுபிடிச்சானுங்களே! அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அது அந்த எழுத்தாணி நகரக்கூடாது இல்லையா? நகராம இருக்கிறதுக்கு ம் நகராம இருக்கு நகம் வளர்த்தி நகத்தை வளர்த்தி இப்ப நல்லா பேய் நகை மாதிரி வளர்த்தணும் இல்லையா எல்லாரும்? அது எங்கிருந்து புலவர்கள் முதல் புலவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த பெருவர் நகத்தை வளர்த்துறாங்க. வளர்த்தி அந்த அதுல வெளியே நீட்டிட்டு இருக்கிற அந்த நகத்துல சின்ன ஒரு ஓட்டையை போட்டு இந்த ஊசி அதில் விட்டுறாங்க, எடுத்தாண்டி விட்டுட்டு அது எப்படின்னா அந்த முனை நகராம இருப்பதற்கு. என்ன ஆராய்ச்சி அப்பா, சாதாரண ஆராய்ச்சி இல்லை. எப்படித்தான் அப்படின்னு பயங்கரமான பேரேறி உள்ளவன் தெரிஞ்சு போச்சு. இவனை எல்லாம் பின்னாடிதான்டா இது ஒழுங்கா செஞ்சிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. நம்ம பெருமை பேசலாம், எவ்வளவு ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கே நேத்து போனதுன்னு தெரியுது. அது இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இந்த ஓலைச்சுவடிங்கிறானே, அந்த ஓலைச்சுவடி இப்படி தயாரிச்சிருக்கிறாங்க. அதுக்கான எழுத்தாணி முறை என்ன சொல்றாரு? 3 வகை எழுத்தாணி இருக்கு. சில மன்னர்கள் படிக்கிறப்ப பெயருக்கு பெயரளவுக்கு தங்க ஆணி வச்சு தங்க ஆணி வச்சு எழுதுவாங்க. அப்ப அந்த தங்காணி எதுக்குன்னா தன்னை பெருமையை காப்பாற்றுவதற்கும் நான் பெரிய பணக்காரன் காட்டுவதற்கு தங்காணி செய்வாங்க. தங்காணியில் எழுதி பழகிறது. ஆனா உண்மையாலுமே அதை இரும்பாணில தான் எழுத முடியும், தங்காணில எழுத முடியாது. தங்காணி இந்த டெம்பர் கிடையாது. அப்படிதான் செய்யணும். அது பெருமைக்காக செய்யறது. அதை பத்தி தெரிஞ்சுட்டாப்ப ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு கார்ல வர்றான், ஒரு மந்திரி கார்ல வர்றான்னா அந்த வீண் பெருமை காட்டுக்கு தானே வருவான். அப்படிலாம் அதை படிச்சு பார்த்தா சிரிப்பா இருந்தது எனக்கு. அதெல்லாம் சொன்னாங்க, பார்த்து அதெல்லாம் வீடியோல பண்ணியிருக்கேன். அது இருக்கட்டும் இதெல்லாம். ஆனா நாம எங்க போயிட்டோம் தெரியுமா? இப்போ ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது மற்றதெல்லாம் ஒண்ணு விளையாடுன்னு போயிட்டோம். ஆரோக்கியத்தை நம்ம தெரிஞ்சாச்சு, ஆரோக்கியம் தமிழ்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது நமக்கு முன்னோடிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த அர்னால்டு செய்யக்கூடிய அந்த அந்த அர்னால்டு சொன்னதை திருக்குறளோடு பொருத்தி பார்த்து, திருமந்திரத்தை பொருத்தி பார்த்து, மரணம் எப்படி இருக்கும் அப்படி, மரணம் என்பது இல்லாமல் மரணத்தை எப்படி சமாதியாக மாற்றுவதுங்கிறது தமிழ் இலக்கியத்துல தான் இருக்குன்னு தெரிஞ்சு போய் அதுக்கு வள்ளலாறு சான்று வரைக்கும் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் தான் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. குகையில போய் எப்படி மாத கணக்கில் எடுத்திருக்காங்கன்னா, முதல்ல ஆகாரத்தை மாற்றிருக்காங்க. ஆகாரத்தை அதாவது உணவு பழக்கத்தை விட்டுருக்குறாங்க. சரி, இப்ப பன்னீர்செல்வம் வருவோம். உங்க செய்தி பற்றி பேசுங்க ஒரு 2 நிமிஷம். மூச்சு வாங்குறதுல எப்படி இருக்கு? மலம் போறது எப்படி இருக்கு? மயக்கமா இருக்குது, நீர்ச்சத்து நிறைய போச்சுன்னு சொன்னீங்க, ஏதோ மருந்து சாப்பிட்டு எப்படி இருக்கு? இப்போ மயக்கம் அடித்ததா மூச்சு வாங்குது. ஏன்னா பசி உணர்வு வந்தோடனே மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குதா? பசி கொஞ்சம் அடங்கிடுச்சு. இப்போ நான் இப்பதான் எந்திரிச்சேன், அடங்கிடுச்சு உங்கள்கிட்ட பேசிட்டு. அதுக்கு பசி அது நீங்க வாந்தி வந்துச்சா? வாந்தி வரல. இன்னைக்கு விடிய காலில் கபம் மாதிரி வந்துச்சு. அந்த வருஷம் நான் துப்பிட்டேன். அப்ப வெள்ளத்தை அதனால பல்லெல்லாம் கழிக்கிட்டு முடிஞ்சாலும் நீர் மருந்தா இருந்துங்க. முடியாத பொழுது வெள்ளத்தையும் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம் ஒரு 4-5 பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்கன்னா அது கீழே போயிடும். வெள்ளம் சாப்பிடலாம், பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். வெள்ளம் சாப்பிடலாம் அல்லது பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். லெமன் தண்ணி குடிச்சேன். லெமன் கொஞ்சம் தண்ணியில போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டேன் 6 மணிக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் ஒன்று அடங்கிடுது. அவ்வளவுதான். அது வரும் போகும். அது வந்தா உங்களுக்கு கைகள் நடுங்குதா? அப்ப ஆடுது அப்படின்னு. அதான் கைகள் ஆடல. அவ்வளவுதான். ஏன்னா அந்த பசி வந்தோடனே பசி உணர்வுன்னு சுரக்கும். அந்த சுரக்குது இல்லை அந்த பசி, அது சுரக்கும் போது தான் அந்த மாதிரி வருது. அப்ப உங்களுக்கு வேற உணர்வோட இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பசிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் கிடையாது. பசி என்பது ஒரு விழிப்புணர்வு, அதுதான் விஷயமே. பசி என்பது விழிப்புணர்வு. நமக்கு பசி என்பது விழிப்புணர்வு. அந்த பசியோட தான் இருக்கணும். நாம பசியோட தான் இருக்கணும். அந்த பசியை அமைதிப்படுத்துறதா தண்ணீர். தண்ணீர் 1 லட்சம் வேலை பண்ணும். தண்ணீர் 1 லட்சம் வேலை பண்ணுது. தண்ணீர் சிம்பிளா ஒரு சொல்லிட்டாரு. தண்ணீர் உராய்வை குறைப்பதற்கும் தண்ணீர் எதுக்கு சாப்பிட்றோம் தெரியுமா? உராய்வை குறைப்பதற்கும். பல வகையான கூட்டு பொருள் இருக்கு, கருவிகள் ஒன்னோட ஒன்று இருக்குது. அது இப்படி நல்ல வலுவழுப்பா நல்லா இயங்கறதுக்கு தான் இந்த தண்ணீர் உள்ள போகுது. அவ்வளவு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் காற்றை சுத்தமான உடம்பு காற்றை சுத்தப்படுத்தவே தொடங்கிடுது. எப்ப நீ சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிருதோ முதல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அதான் இங்க ஆச்சரியமா இருக்குது. எப்ப முதல் நாளே உனக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருது. முதல் நாளே ஆரோக்கியத்தோடு இன்னைக்கு இருக்கிறாய். வயிற்றுக்கு ஓய்வுன்னு போட்டது உடனேயே என்ன கிளம்புது? அது ஆரோக்கியத்தை நோக்கி திரும்புது. இதுதான் ஆராய்ச்சி.
அதனாலதான் 72 மணி நேரத்துல குணமாக்குன்னு சொல்றான். 72 மணி நேரத்துல இம்ப்ரூவ்மெண்ட் வருது. 72 மணி நேரத்துல சக்கரை நோயே இருக்காது, ரத்தத்துல இருந்து வெளியே போயிடும். நேற்று வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காங்களே பிரம்மகுமாரிகள், நேற்று பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்தா ஒருத்தர் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு கடைப்பிடிச்சு 400 300 இருந்திருக்குது, 200க்கு வந்துருச்சு. இன்னும் அது குருட்டடியே பார்த்துருக்குறாங்க, குருட்டடியே பார்த்துருக்காங்க. அதையே மணிகண்டனுடைய அம்மாவை யாரோ ஒருத்தர் அவங்க பார்த்துட்டு, அவங்க அம்மா அது பிரம்மகுமாரி சபையில் இருக்குது, எல்லாம் இந்த வெள்ளை துணி போட்டிருப்பாங்க, சிவன் தான் கடவுள்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாம சிவனை வந்து பேயின்னு சொல்றோம், பிசாசுன்னு சொல்றோம், ஸ்பிரிட்னு சொல்றோம். ஸ்பிரிட்னா ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். பாதி நம்பிக்கை தான் கொடுக்கும், முழு நம்பிக்கை கொடுக்காது. எப்படின்னா 1ஆம் படி 2ஆம் படி வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் கை விட்டுட்டு போயிடும், அடுத்து நீயா போடான்ட்டு போயிடும். அதுதான் ஸ்பிரிட்னு பேர். அதனாலதான் நம்ம ஸ்பிரிட்டை நம்புறது இல்லை. நாங்கெல்லாம் ஸ்பிரிட்டை நம்பக்கூடாதுங்கிறத விஷயமே. நேரடிய சக்தியை வந்து விண்வெளில இருந்து எடுத்துக்கணும், நேரடிய சக்தியை வந்து காற்றில் இருந்தும். அதெல்லாம் ஸ்பிரிட் கிடையாது, அதெல்லாம் இயற்கை முறை. இவங்கெல்லாம் எப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. சிவனோ முருகனோ எல்லாரும் ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க, ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கும். நாம குறிக்கோள் அற்ற நிலைக்கு போயிடுறோம். இயற்கையோடு சேருவதுதான் குறிக்கோள், அவ்வளவுதான். அதனாலதான் ஸ்பிரிட்டை நம்பக்கூடாதுங்கிறது. நல்ல ஸ்பிரிட் இருக்கும், ஆனா நல்ல ஸ்பிரிட்னு சொல்ல நல்ல ஸ்பிரிட்னு தப்பா நினைச்சுக்கூடாது. எல்லாம் போட்டான்னு தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுல நான் சிம்பிளா முடிச்சுட்டேன். அடையான போகல இப்படி சொன்ன மறுபடியும் அந்த வார்த்தையை பேசி பைத்தி பிடிக்க எல்லாத்துக்குமே. இதெல்லாம் ஸ்பிரிட்னு ஒரு ஒரு அழுத்தம் தான், அவ்வளவு. நீ ஸ்பிரிட்னு கண்டபடி பேசிக்கிட்டு அதை எதை ஓடறிட்டு எல்லாம் கண்டதெல்லாம் எழுதி அதெல்லாம் இல்லை. எல்லாம் பயோ ஃபோட்டான், அவ்வளவுதான். அந்த ஃபோட்டான்ல எல்லா பதிவும் இருக்கு. அந்த ஃபோட்டான் வந்து எல்லா பக்கம் இருக்கும். அது என்ன ஆச்சரியங்க, அந்த ஃபோட்டான் எங்க வேணாலும் இருக்கு. நீ நல்லதான் நினைச்சீங்கன்னா நல்லதை மட்டும் கொடுக்கும், அது உதவி செய்யும். அதான் நீ தூய எண்ணம் இருக்கணும். முதல்ல அடுத்தவனுக்கு உதவி செய்யற எண்ணம் இருக்கணும். அதான் அந்த அடுத்தவனுக்கு உதவி செய்யற எண்ணம் இருக்கணும். நேற்று கேட்டேன் அவங்ககிட்ட சும்மா இடையில பேச மனப்பாடம் பண்ணி இருக்கிற கவிதைகள் நிறைய, திருக்குறள் நிறைய இங்கிலீஷ்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். அது சுருக்கமான முறையில் இல்லை. அறிவினால் என்ன பையனை அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன். இந்த பொண்ணுகிட்ட, இங்கிலாந்து பொண்ணுகிட்ட கேட்டேன், வாட் இஸ் மீனிங் ஆஃப் நாலேஜ்னு கேட்டேன். வாட் இஸ் மீனிங் ஆஃப் நாலேஜ்னு கேட்டேன். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டேன். இப்படியே மண்டை சுரிஞ்சுது. நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. நமக்கு தான் மனப்பாடம் தெரியும் இல்லையா. உடனே டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் எவ்ரி ஒன் இஸ் விஸ்டம் ஃபேர்னு சொன்னேன். டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் எவ்ரி ஒன் இஸ் விஸ்டம் ஃபேர். நம்ம தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அடிச்சுன்னா வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிச்சு. அறிவுனா எது அப்படின்னு சொன்னேன். சரி, வாட் இஸ் த யூஸ் ஆஃப், அதாவது அறிவுனா என்ன, வாட் இஸ் மீனிங் ஆஃப் நாலேஜ்னு கேட்டாச்சு. அடுத்தது வாட் இஸ் யூசேஜ் ஆஃப் நாலேஜ்னு கேட்டேன். அறிவுன்னு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். என்ன திருவசேந்தர்? ஆமாங்க ஐயா, கேக்குது. என்ன சொன்ன, என்ன கேட்டேன்னு சொல்லுங்க. அறிவுனா என்ன, அறிவினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டேன். பதிலே இல்லையே. நான் தானே சொல்றேன். நீ பெரிய பிஹெச்டின்னு சொல்றீங்களா, சொல்லணும் இல்ல. நான் ஏற்கனவே படிச்சு வச்சக்காட்டி சொல்றேன். அவங்களுக்கு அறிவுனா என்ன, அதான் கேள்வி. இல்லை, அப்புறம் அதுவே இன்னொரு கேள்வி கேட்டேன். எல்லாரும் சாப்பிட்டு இருந்தேன். அது வீடியோ எடுத்துருக்கும் பாருங்க. அது ஒரு 15 பேர் ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. வீடியோ போட்டிருக்கும் பாருங்க, இது யூடியூப்ல போங்க. எல்லாமே எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, எல்லாரும் சாப்பிட்டு. நீங்க அப்புறம் ஒருத்தர் நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா? நாங்க சாப்பிட மாட்டேலாம் கிடையாது, பசியை கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னு. எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவேன், கோழி சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிடுவேன். எனக்கு இந்த உணவினால் நன்மை இல்லை அப்படின்னு ஜெர்மானியர் சொல்லிட்டு எனக்கே தெரியுது. யார் அந்த ஜெர்மானியர்னா, அட உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கீங்களா அவரு தான் அப்படின்னு. அதான் அர்நால்ட் ஹெரட். ஹூஇஸ் அர்நால்ட்? ஜெர்மனிக்காரர்களுக்கே அர்நால்டுக்கு தெரியாது. அதுதான் விஷயமே. தமிழ்நாட்டுக்காரங்க திருக்குறள் தெரியாதுங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு ஜெர்மனிக்காரருக்கு அர்நால்டுங்கிறது தெரியாது. மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் சொன்ன அர்நால்டுங்கிறது 1922 வாழ்ந்தவர் தான். அப்ப இப்ப என்னன்னா, ஜெர்மனிக்காரனுக்கு ஜெர்மானியரை பத்தி நான் சொல்ல போகணும். நீங்க என்ன பண்றீங்க, தமிழ்காரனுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வர்றீங்க. நாங்க என்ன பண்றோம்னா, ஜெர்மனிக்காரனுக்கு ஜெர்மனி பத்தி நான் சொல்லி தர போறேன். எங்க கிளாஸ் ஆகுது பாருங்க. இப்ப நம்மளுக்கு சொல்லி தர்றதுக்காக ஜெர்மனிக்காரங்க வந்து நமக்கு சொல்லித்தராங்க தமிழ் எப்படி படிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தர வர்றாங்க. அதான் பொண்ணுகிட்ட பேசுற பாரு எங்க இருக்குது, அவங்க நமக்கு தமிழ் சொல்லித்தர வர்றாங்க. நம்ம அவங்களுக்கு ஜெர்மனியில ஆரோக்கியத்தை சொல்லித்தர போறதுக்கு முயற்சி பண்றோம். இலக்கு வந்து அவங்க நோக்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து ஓலைச்சுவடி எப்படி படிக்கிறதுங்கிறதுக்காக அவங்க சொந்த செலவு பண்ணி இங்க வர்றாங்க. வந்து தமிழர்களுக்கு கூப்பிட்டு படுறாங்க, தங்கறதுக்கு போற
பெரிய வீடு இடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. தங்கறதுக்கு எல்லாமே உணவு வேற ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை உணவு, ஒரு டீ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தங்கறதுக்கு இடம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? இதெல்லாம் அவங்க பண்றாங்க. இது அப்புறம் நான் சொன்னேன், அவங்க தமிழை சொல்லித்தர வர்றாங்க. அந்த நன்றி உணர்ச்சிக்காக ஆரோக்கியத்தை சொல்லித்தரக்கு நாம அங்க போறோம். ஆனா ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தமிழர்கள் புரிந்துவிடும். யோக மார்க்கம் இருக்கிற நாட்டுல இது புரியுமே தவிர, யோகம் இருக்கும் எல்லா நாடுகளும் இது புரியாது. மாட்டிக்கிட்டாங்க, சீரடியே போறாங்க. அதான் விஷயம். எல்லா நாடும் சிக்கு சீரடிய போகுது. சரி, பன்னீர்செல்வம் சொல்லுங்க. நீங்க 2வது நாள் ஃபாஸ்டிங்க. போடுங்க. கசன் பிரதர் வந்து பிளட் எடுத்து செக் பண்ண வராரு. கொடுக்கலாமா ஐயா? மயக்கம் வராது? மயக்கம் வருமா? என்ன மயம்? பிளட் ரத்தம் அடிச்சாக்கா மயக்கம் வருமா? ரத்தம் எடுக்க போறீங்க? என்ன ரத்தம் எங்க எடுக்க? எதுக்கு ரத்தம் எடுக்கணும்? செக் பண்ணதுக்கு ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு? ஆமா, அதுக்கு எவ்வளவு ரத்தம் எடுப்பாங்க? இல்ல அதுக்கு ரத்தம் எவ்வளவு எடுப்பாங்க? 2 லிட்டர் 5 லிட்டர் எடுப்பாங்களா? இல்ல கொஞ்சம் தான் எடுப்பாங்க. எத்தனை எடுப்பாங்க? சொல்லுங்க எத்தனை எடுப்பாங்க? எனக்கு தெரியல. ஊசி போட்டு கொஞ்சம் தான் எடுப்பாங்க. எத்தனை எம்எல் இருக்கு அதுல? எத்தனை எம்எல் இருக்கும் அதுல? எத்தனை சொட்டு ரத்தம் எடுப்பாங்க? அவர் இனிமேல் தான் வருவாரு. எனக்கும் தெரியல. கேட்ட கேள்விக்கு பதில். உங்களுக்கு சொந்த மூளையை பயன்படுத்துங்க. உங்க சொந்த மூளையை படுத்து எத்தனை எடுப்பாங்க? ரத்தத்துல இருந்து எடுப்பாங்கன்னு சொல்றீங்க. எத்தனை? 2 லிட்டர் எடுப்பாங்களா? எவ்வளவு எடுப்பாங்க? 20 ml. 1 ml போகுது. என்னது 1 ml? ஒரு மனிதன் வந்து 300 ml 250 ml ரத்த தானம் கொடுக்கலாம் அப்படின்னு அலோபதி சொல்லுது. ஒவ்வொரு வாரத்துக்குமே கொடுக்கலாம், ஒவ்வொரு மாசத்துக்குமே கொடுக்கலாம். சாப்பிடாம இருந்து கூட. அதெல்லாம் கேள்வி. சாப்பிட்டியா இல்லையங்கிறது கேள்வி கிடையாது. நீ சாப்பிட்டா என்ன, சாப்பாடு என்ன? நீ மாசம் அதெல்லாம் அப்படி நீ என்னைய பார்த்து கேட்கறீங்க. நீ இந்த கேள்வி அவன்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? வெள்ளைக்கார முண்டாத்திட்டு பாட்டு கேட்கணும். எங்கிட்ட ஏன் கேட்கறீங்க? பொதுவா சொல்றேன். இந்த கேள்வி நீங்க யாருமே யார்கிட்ட கேட்கறது தெரியுமா? மருந்து கொடுக்கறவன்ட்ட போய் கேட்கறது, உனக்கு கொலை செய்யறவன்ட்ட போய் கேட்கறது இல்லை. நாங்க வந்து வாழ்வழிக்கிறவன்ட்டு நீங்க கேள்வி கேட்கறீங்க, கொலை செய்யறவன்ட்ட கேட்கறது இல்லை. கேட்பேன், நீ கேட்பேன். ஏன்டா அது என்ன ரத்தத்தை எடுத்துட்டே இருக்கலாம்னு சொல்றாங்களே, அது ஏன் வந்து 1 மாசத்துக்குள்ள ரத்தம் ஊறுதுன்னு சொல்றாங்களே, ஏன் சாக மாட்டாங்களா யாருன்னு கேட்க முடியுது. ரத்தம் எடுத்து ஏன்னா சாக்குறதுன்னு கேட்டு பாருங்களேன். அவன் சொல்லுவோம் உடனே ரத்தத்தை உற்பத்தி பண்ணு. உடனே ரத்தத்தை உற்பத்தி பண்ணு. அது எங்கிருந்து ரத்த உற்பத்தி? தானாவே உற்பத்தி பண்ணிக்குது அது. இதெல்லாம் யாருக்குமே விளங்குறது இல்லை, யாருக்கும் விளங்குவதில்லை. யாருக்கும் நீங்க இப்ப ரத்தம் எடுத்தீங்கன்னா நாளைக்கு ரத்தம் எடுத்து, இன்னைக்கு ரத்தம் இப்ப எடுத்தீங்கன்னா ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. ரத்தம் எடுத்தீங்கன்னா ரத்த தானம் பண்றாங்களே, எடுத்த உடனே 1 வாரம்லாம் கிடையாது, 12 மணி நேரத்துல கம்ப்ளீட் ஆயிரும். அந்த கரெக்டா அந்த எப்பவுமே 5.5 லிட்டர் 5.5 லிட்டர் நம்ம ரத்தம் இருக்குது நம்ம உடம்புல. அதுல ஒரு துளி வெளியே போனாலும் உடனடியாக சரி செய்து விடுகிறது. இதுதான் ஆச்சரியம். கேட்டீங்கன்னா நீ 10 நாளைக்கு வரைக்கும் நீங்க இந்த 200 மில்லி தினம் கூட எடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு நாட்டை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உடனடியாக இந்த வேகமா அது உற்பத்தி நைட்ரஜன், காத்துல இருக்க நைட்ரஜன் அப்பயே புரோட்டீனை மாத்துறது. காற்றுக்கு நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றி ரத்தம் உற்பத்தி ஆயிரும். அதான் விஷயமே. அப்போ இந்த இது எடுக்கிறது நீங்க 1 மில்லி 2 மில்லி எடுக்கிறாங்க. அது எடுத்து எப்படி மயக்கம் வரும்னு நான் கேட்கறேன் உங்களுக்கு. யார் சொல்லி கொடுத்தாங்க? ஒரு இந்த மாதிரி ரத்த மாதிரி இப்படி எடுத்த உடனே மயக்கம் வரும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? நீங்க எங்களை விட மலேசியக்காரங்க வந்து ஆரோக்கியத்துல நீங்க பெரிய தொழில்நுட்பத்துல முன்னேற நாடுக்குதான். எங்களை விட சிங்கப்பூர் வந்து தொழில்நுட்பத்தை முன்னேற நாடுக்குதான். ரத்தம் எடுத்தால் மயக்கம் வரும்னு யார் சொன்னாங்க? அடிபட்டு நீங்க மண்டையில் அடிபட்டு அப்படியே கீழ் விழுந்தீங்கன்னா அந்த மயக்கம் வரும். சில பேர்த்துக்கு ரத்தத்தை யாராவது இறந்து செத்து போனவங்க பார்த்தாவே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு தெரியுமா? ஆடு அறுத்து ரத்தத்தை பார்த்தாவே மயக்கம் போட்டு. ஆமாங்கய்யா, ஆமா. இங்கே கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சென்சிட்டிவா இருக்கவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 பேர் அழுகுறத பார்த்து ஒரு ரத்தம் எதனா ஒரு கேஸ் வந்துச்சுனாவே மயக்கம் போட்டு வந்துருவாங்க. ஆமா, சில பேர் இறந்தும் போயிடுவாங்க. அடுத்தவங்க சாகிறத பார்த்து இவங்க செத்து போனவங்களா இருக்காங்க. அடுத்தவங்கள சாத்து அடுத்தவங்க சாகிறத பார்த்து இவங்க செத்து போனவங்களா இருக்காங்க. நட்சத்திரம் நடக்கும். அப்படி கணவன் இறந்தா மனைவி இறக்குறது, மனைவி இறந்தா கணவன் இறக்குறது கதையில வருதே இல்லையா? அதேதான். அது அன்புல கூட அன்பின் காரணமாக உயிரை விட்டுருவாங்க. தூய அன்பு இருந்தாக உயிர் போயிடும்.
நீங்க யாராவது ஒருத்தர் நேசிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த அன்பின் தூய அன்பு இருந்ததுன்னா அப்படியே அந்த போட்டான் ரிலீஸ் ஆயிடுது. என்னமோ ஆச்சரியமா நடக்குது அதெல்லாம். இறைவன்பால் அன்பு கொள்றது அப்படிதான். அப்ப சமாதியோட இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் ஒரு பேச்சுல நடந்திருக்கு. ஆஹ் ஏன் இதுல சிலப்பதிகாரத்துல வருதா இல்லையா? மன்னர் உயிர் விடுவாரு, மனைவி உயிர் விட்டுருவாங்க இல்லையா? நானே கல்வன், நானே கல்வேன், நான் இந்த பூமியில இருந்து பயனே கிடையாது, நான் நீதி நெறி நடுவி விட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னன் உயர விடுறேன். அதை பார்த்தோன்னே இளவர அரசியை வந்து உயர விட்டுறாங்க. அதை தவறு பண்ணதுக்கு தண்டனை அது பாருங்க. மயிர் நீப்பின் வாழா கவரிமான், அன்னார் உயிர் நீர்ப்பெர் மானம் வரின் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஆக நாம் நீதிமுறை தவறுந்து விட்டோம், ஆராய்ச்சி பண்ணாமே நாம் நாட்டை ஆண்டுட்டோம், ஆக நான் இந்த வாழணுங்கிற அவசியமான்னு சொல்லிட்டு அந்த அவர் அப்படியே உயிர் போயிடுது. யாருக்கு? மன்னனுக்கு. அதுதான் தமிழ் இலக்கியம் சொல்லுது. தவறு பண்ணுனா தப்பு பண்ணிட்டுன்னு அப்ப மன்னனுக்கு யார் தண்டனை கொடுக்குறது? மன்னனுக்கு யாருங்க? அப்ப நீதிபதி தப்புன்னா நீதிபதிக்கு யார் தண்டனை கொடுக்குறது? அவரே தண்டனை கொடுத்துக்க வேண்டியது. அதான் உயிர் அங்கே போயிடுது. போனோடனே அப்புறம் அதை ஒட்டி மனைவி இப்போ கணவன் இருந்ததுக்கு அப்புறம் மனைவி இருக்க முடியாதுன்னு அப்படியே மேலே வந்து அப்படியே உயிர் விட்டுறாங்க. இதெல்லாம் இயற்கையில் நடந்திருக்குது இதெல்லாம். அப்ப தூய நெறிய வாழ்க்கையில தவறி விட்டோம் என்று சொன்னால் நீ வாழ்ந்தும் பயனில்லை. அதாவது வள்ளுவர் எழுதுவார். அதாவது என்ன சொல்லுவாரு? மயிர் நீப்பின் வாழா கமரிமான், மயிர் நீப்பின் வாழா கமரிவான், அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். மானம் கெட்டு போச்சுன்னா உயிர் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? எதுக்கும் உயிர் விடுறாங்க. இதுதான் உண்மை. அப்படின்னா இந்த ரத்தம் எடுக்கின்ற பொழுது அது என்ன வரும்? அது ஒன்றும் வராது அப்படிங்கிறதா இயற்கை. அது என்னங்க வந்து நீங்க இப்ப 1/2 லிட்டர் ரத்தம் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஒரு பயம், தப்பு தப்பா சொல்லி கொடுத்த முதல்ல வந்து பயம்ன்ற ப்ரோசஸ் தான். அது இல்ல. அது காரணம் உங்களுக்கு அந்த நீங்க படிக்கிற புத்தகமோ, நீங்க படிக்கிற பைபிளோ, நீங்க படிக்கிற குரானோ எதுவுமே உங்களுக்கு நம்பிக்கை தரவில்லை. அதான் விஷயம். எல்லாமே சும்மா எல்லாம் வயிற்று புழப்பக, சாதி மாற்றம், மத மாற்றம், இந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்நோக்கத்திற்காக கற்பிக்கப்பட்ட மதங்களெல்லாம் அடியோடு அழியப்பட வேண்டும். எல்லா மதங்களும் அழிந்து போகும். அதான் விஷயமே. இயற்கை மட்டும் அழியாது, யோகம் மட்டும் அழியாது. அந்த இடத்துல வருகின்ற கூட 2 மொழி வரும். ஒன்று தமிழ் வந்து அந்த மனிதனுக்கு வழி கொடுக்கும், அடுத்த சமஸ்கிருதம். இதுதான் வந்து ஆட்சி மொழியா வரும் எல்லாத்துக்கும். அதனாலதான் சொல்றேன், அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற சத்தங்களே நம்ம படித்துக் கொள்ளலாம். அந்த சத்தம் ஒரு 4-5 சத்தம் இருக்கு. மூக்கொடி, சங்கொடி, அது சொல்றாங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆனா அதுவுமே இல்லாம இயங்கக்கூடியதான் தமிழ். ஏன்னா இது இலக்கணத்தரம் வாய்ந்தது. அதனாலதான் அவங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு இலக்கம் அவனுக்கு நேற்று அந்த பசங்களை எப்படி பிஹெச்டி பண்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு நேற்று அந்த பயிற்சி கொடுத்தாங்க. நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறது, நாங்க எப்படி இந்த தமிழை படிச்சுக்கிறோம், நாங்க எப்படி வந்து அகராதி நாங்க படைக்க போறோம். அதுக்கு 100 கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க திட்டத்துக்கு. தமிழ் துறைக்கு மட்டும் 100 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அது வந்து அங்க இருக்கிற அறிவியல் மேம்பாட்டு கழகம் இருக்கு. எங்க இங்கிலாந்து ஜெர்மனில் இருக்கிற அறிவியல் மேம்பாட்டு கழகம் இந்த தமிழ் துறைக்காக 100 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. $1 கோடி. அந்த துறை அந்த அதுல வச்சு அந்த தமிழை எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படி வளர்த்துட்டு போகணும், எதிர்காலத்தில் தமிழ் அழிந்து போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிற அந்த நோக்கம். இப்போ நாம என்ன பண்றேன்? எல்லாம் படிங்கப்பா, முதல்ல ஆரோக்கியத்தை படிங்கப்பா, நாங்கள் தமிழ் இருந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். அவன் படிச்சு உள்வாங்கி நீ எத்தனை ஆண்டாகுன்னு தெரியாது, அதுவும் தெரியாது. என்னுடைய ஆர்வ கோளாறுல நான் போய் கொடுக்க வர்றேன். என்னுடைய ஆர்வ கோளாறு அங்கே ஜெயிக்குமா தோக்குமான்னு தெரியாது. அதுக்குத்தான் என்ன பண்றேன்னா, நான் அதுக்கு எதிர்காலத்தை என் பொண்ணவே அங்கே திருப்ப போறேன். அதையும் சொல்லிட்டேன். என் பொண்ணு அங்கே வந்து இதை ஆராய்ச்சி பண்ண போறாங்க, அதையும் சொல்லியாச்சு. இதைத்தான் நாங்க படிக்க போறாங்க. ஏன்னா நீ தமிழ் புத்தகம் வச்சுட்டு இந்த தமிழ் புத்தகத்தை நான் ஆராய்ச்சி எங்க சும்மா ஏதாவது கண்ணதாசன் கவிதையை ஆராய்ச்சி பண்றீங்க, புடலங்காய் ஆராய்ச்சி பண்ணீங்க, புண்ணாக்கரை ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணுக்குள்ள அந்த குப்பைகளை ஆராய்ச்சி பண்ண பொழுது அந்த இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த செய்தியை ஒரு தமிழர் தான் ஆராய்ச்சி பண்ணணும். மற்ற யார் ஆராய்ச்சினது தேராது. வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி பண்ணாலும் என்ன, அவனுக்கு தமிழ் மூலம் கிடையாது. தமிழ் மூலம் கிடையாது. அந்த கான்செப்டும் புதுசு, அந்த மொழியும் புதுசு. மொழியும் அவசியம். தமிழ் ஆர்வத்துல படிப்பான், வயிற்று புழப்புக்காக ஏதோ 2 எடுத்து படிப்பான். நீ தமிழனே கிடையாது. நீ அவனுக்கு எப்படி தமிழ் உனக்கு தெரியும்? தமிழும் தெரியும். அதுதாங்க, அந்த கான்செப்டும் புதுசு, அந்த மொழியும் புதுசு. அப்படின்னா இன்னும் டபுள் டஃப் ஆயிடும் இல்லையா? ஆமா, எல்லாம் டஃப் ஆகும். இன்னும் 2 லட்சம் ஆண்டு ஆகுது. 2 லட்சம் ஆண்டை எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது. நீ தமிழனாக பிறந்தால் மட்டும்தான் சாத்தியம் அது.
அப்ப நீ என்கிட்ட இருந்து கத்துக்கணும், அவ்வளவுதான். வேலையே வழி இல்லை. நீ வந்து உன் தாய்மொழி எதா இருக்கலாம், எங்கிட்ட இருந்தா நீ கத்துக்கணும், அதுதான். இயற்கையினுடைய ஆசையே வந்து தமிழ் தான், எல்லாம் கத்துக்கணும். என்னுடைய ஆசை இல்லை, இயற்கையுடைய ஆசையே அதுதான். இயற்கைக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்லுது, மவன் நீ தமிழ் எங்க மொழியில இருந்து எங்க இருந்து போச்சோ அங்க இருந்து தான் அதை கத்துக்கணும். எங்க இருந்து விடப்பட்டதோ அது அங்க இருந்து தான் தொடங்கும். அங்க இருந்தான் கத்துக்கணும் தமிழ். அதான் இயற்கை மொழி நான் சொல்ல வரேன். இயற்கை மொழிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை. வள்ளுவரே கூட இயற்கை படின்னு எழுதியிருக்காரு. வள்ளுவர் குறள் எழுதியிருக்காரு ஒரு இடத்துல, நீ செயற்கையா வாழ்ந்தது போதும் இயற்கையை திரும்புன்னு எழுதியிருக்காரு. செயற்கையாக வாழ்ந்தது போதும் எழுதுறாரு. இயற்கை அறிந்த கிடைத்தும் இந்த செயற்கை அறிந்த கிடைத்தும், செயற்கை அறிந்து அந்த கடைசியா போய் நிக்கிற நீயே, நீ செயற்கையை அறிந்து செயற்கையை படிச்சுக்கிட்டு எல்லாம் பிடிச்சிட்டு நீ போற, செயற்கையை அறிஞ்சிட்ட, செயற்கை அறிந்து அந்த கடைசியில் போய் நிக்கிற. அப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ண, இயற்கை அறிந்து செயல்படும் நடத்திருக்காரு. செயற்கை அறிந்த கிடைத்தும் இயற்கை அறிந்து செயல் அப்படின்னு எனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியணும்ல. அவங்க வெறும் ஒரு சாதாரண தமிழை படிக்க வந்திருக்கிற ஒரு ஆளுக்கு தான், அவ்வளவுதான். தமிழ் என்ன இருக்குன்னு படிக்க வர்றாங்க. நீ வந்து இவ்வளவு ஆழம் இருக்குது, சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க, சித்தர்கள் வந்து ஏன் மரணத்தை எப்படி வென்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வரணும். நீ தமிழ் இலக்கியத்தை பூரா படிக்கணும், சித்தர் இலக்கியத்தை படிக்கணும். சித்தர் இலக்கியம் படிச்சா தான் தப்பிக்க முடியும், இல்லாட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க திருமந்திரம் இப்ப என்ன அங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த எல்லாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சங்க இலக்கிய நூல் இருக்கு, தலைப்பு இருக்குது, எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கெல்லாம் நீ மாணவருக்கு தேர்வு எடுக்கணும். திருமந்தர் யார் ஆராய்ச்சி பண்றது, திருக்குறள் யார் ஆராய்ச்சி பண்ணி, இப்படி அப்படியே வந்துட்டே இருக்குது. நாம என்ன மொத்தத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அதான் பொண்ணு சொன்னேன், உனக்கு அருமையான வாய்ப்பு, மொத்தத்தையும் நீ ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு சொல்ல போற. ஒரு தமிழ் பெண்ணாலதான் இது முடியும், வேற யாராலையும் இது முடியாது. நீங்க தாய்மொழி சூழல் ஏதுவாக இயற்கையாக அமைஞ்சிருக்கு பாருங்க, அதுதான் பாப்பாக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு உங்க ஃபேமிலியில பிறந்ததுனால. அதைத்தான் சொல்றேன், இனியன் தான் செய்ய வேண்டும்ங்கிறது இயற்கை விரும்புகிறது நான் சொல்ல வரேன். யாரும் இது செய்ய முடியாது, நீங்க நினைச்சாலும் இது செய்ய முடியும். அது என் பொண்ணு தான் செய்யணும், ஏன் நான் அதுல இருக்கிறேன், என் குடும்பம் அதை தெரியும், என் பொண்ணுக்கு தெரியும், வீட்டுக்காரிக்கு தெரியும், பெருமனுக்கு தெரியும், அப்படி எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண தெரியும். இவங்க தான் செய்ய முடியும், யாரையும் செய்ய முடியாது. நீங்க இந்த புத்தகத்தை படிச்சு ஏன்னா அது பக்கத்துல இருந்தே பாக்குறாங்கல்ல, அப்ப நிறைய விஷயம் அவங்களால கிரகிச்சுக்க கூடிய அந்த தன்மையை நிறைய சின்ன வயசுல இருந்தே பாக்குறாங்க. அது உங்க பொண்ணு மட்டும் தான் ஏன் பண்ண முடியுது, நீங்க அகங்காரத்துல சொல்லல, அத வந்து உணர்ந்து சொல்றீங்க. ஆமா, அது எனக்கு புரியுது. இந்த பொண்ணு பேசிட்டேன், எங்க அப்பா நான் சாப்பிட்டது பார்த்ததுல 50 பேருக்கு முன்னாடி சொல்லுது இல்ல, யாராவது நம்ப முடியுதா? எங்க அப்பா சாப்பிட நான் பார்த்தது இல்லை அப்படிங்குது. இப்படி உட்காந்து நேற்று வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கும் பாரு, நேற்று 50 பேர் உட்காந்து சாப்பிடுறாங்க, 50 பேர் உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த மேசையில சொல்லுது, எங்க அப்பா இப்படி உட்காந்து சாப்பிட்றத நான் பார்த்தது இல்லை. அதான் விஷயமே. இது வந்து யாருக்கு கிடைச்சிருக்காதுன்னா, வெங்கடேசனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது, வெங்கடேசனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதான் ஆசிரியருடைய தத்துவத்தை புரிஞ்சிட்டோம்னா, மாணவன் எங்கேயோ போவானுங்கிற இதான். அதை தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணையூருக்கு எல்லாம் இருது, ஆசிரியர் காட்டிலும் மாணவன் முன்னைக்கு செல்ல வேண்டும்ங்கிறதுக்கான உதாரணம் இனியன். ஏன்னா ஆசிரியர் என்ன சொல்றாரோ, திருவள்ளுவர் என்ன சொல்றாரோ, அதை அப்படியே கொண்டு போய் சேர்த்தணும். அப்ப ஆசிரியருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். எந்த ஆசிரியர் படிச்சனோ அந்த ஆசிரியருடைய செய்திகளை நான் பட்டை போடணும், பட்டை தீட்டு பெருமைப்படுத்தி அந்த ஆசிரியர் மேல்நிலைக்கு கொண்டு போகணும். அவர் செய்த ஆராய்ச்சி நான் மேல கொண்டுட்டு போகணும். அதுக்கு என் பொண்ணுகளே கிடைச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். புரியுதுங்க. இவங்களைத்தான் அங்க அனுப்ப முடியும், வேற யாரும் அனுப்ப முடியும்? சரி, அப்படியே அனுப்பிச்சா யாரு உயர் கொடுத்து சொல்லி தர முடியாது. நினைச்ச நேரத்தில் தொலைபேசி பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்கலாம் இல்ல. நான் வந்து இப்போ ஒரு ஜெர்மனி மாணவரை, ஜெர்மனி ஏதோ ஒரு மொழி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட என்ன சொல்லி கொடுக்குறேன், நான் கத்துக்கிறேன்னு சொல்றாங்களே இல்லையா, உங்களே இந்த நோண்டுறேனே, என் பொண்ணா இருந்து என்ன நோண்டுவேன், உங்களே இந்த நோண்டுறேனே, ஏன் இன்னும் பணம் கட்டல, ஏன் இன்னும் ஃபீஸ் கட்டல, இப்படி எல்லாமே கேட்கறேன்னு. அதை விட போய் இன்னைக்கு வரும்போது கேட்க இல்லாத சில பேர்த்து கேட்கறேன், என்னென்னமோ கேட்கறேன். ஆனால் என் பொண்ணுகிட்ட என்ன கேள்வி கேட்பேன் நான், ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. இன்னும் அவங்க வந்து சாதாரண நேற்று பூரா என்னோட, ஆனா என்னன்னா என்னோட வந்து அவங்க பேசாம வந்துடுறாங்க, எதுவும் சாப்பிட்றது இல்லைங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். அவங்க சாப்பாடு போட்டா சாப்பிடுவாங்க, அதோட சரி. என்னோட இருக்கும் பொழுதெல்லாம் சும்மா தான் இருக்காங்க. என்னோட இருக்கும் பொழுதெல்லாம் இது ஒரு விசித்திரமான இது ஒரு விசித்திரமா ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஏன்னா பாக்குறோம் இல்ல, உடனே நான் சொன்னேன் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்க அப்படி, ஒரு கடலை மிட்டாயோ பேரிச்சி மிட்டாயோ ஒன்று வாங்கி, இல்லை நான் பாத்துக்கிறேன்ப்பா, அதான் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னது அப்படின்னா எங்க போனாலும் சர்வைவல் ஆயிடும், அதான் விஷயமே. எங்க போனாலும் வாழ்ந்துரும், எங்க போனாலும்
ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீமே நார்மலா இருக்கிறவங்கள பார்த்தாச்சு இல்லையா? அது ஒரு உயிர் என்ன சொல்றது, அந்த இன்ஸ்பிரேஷன் தானே. நமக்கு எப்ப வேணா அதை எடுத்துக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற நம்ம கையில இருக்கு இல்லையா அந்த அறிவியல் அப்படின்ற மாதிரி. இப்ப நான் வந்து திடீர்னு ஒரு அமெரிக்காவா போகுதுன்னு வச்சுங்க, இன்னும் சொல்லி தங்கிக்கிறாங்க. சாப்பாடு பிரச்சனை பொண்ணு கிடையாதே. நான் சொன்னேன், எங்க போனாலும் 2 கனி வாங்கி சாப்பிட்டுக்க, வேலை முடிஞ்சு போச்சு. சமைக்க போய் மாட்டி சீரழிஞ்சிடாத. டைம் வேஸ்ட். உனக்கு மாசத்துக்கு $1000 விரயமாகும். மாசத்துக்கு $1000 இன்னைக்கு நம்ம நாட்டுல ₹1,00,000 விரயமாகும். இல்லைங்க, இப்ப நான் சாப்பிடல அப்படின்னா எங்க அப்பா அம்மாக்கு பதறுது. இப்ப அந்த பதற்றம் உங்களுக்கு இருக்காது, பொண்ணு இருந்துப்பாங்க அப்படின்ற அந்த நினைப்பிறப்பு. அவங்க சரி நம்ம கூட யாரையும் கன்வின்ஸ் பண்ணல. ஏன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஐயோ என்ன சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ அப்படின்னு நினைச்சே வருத்தப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு புலம்புறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. வேற இது ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியத்துல நீ பட்னி போட்டு நீ வந்து இன்னும் ஆரோக்கியமா தான் இருப்ப அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு தன்மை வேணும் இல்லையா? இப்ப டபுள் சக்சஸ் தான். புரியுது. இப்ப நீங்க எல்லாம் பிஹெச்டி பண்ண எப்படி? நான் அதான் சொல்றேன், இப்பவே ஒரு அப்ளிகேஷன் போட்டுறீங்க. எங்க போட்டுறீங்க? எங்க போட போறீங்க? அப்ளிகேஷன் எங்க போட போறீங்க? நான் இப்ப மாணவரா சேர போறேங்கிறது. ஆமாங்க, ஜெர்மனியில போடணும். போடுறீங்களா? உங்களாட்ட முட்டாள் யாரும் கிடையாது. அதான் சொல்றேன், போடியான்னு சொல்றேன் இல்லையா? எல்லாரும் அப்ளிகேஷன் போடுங்க. நீ போடுங்கயா, நீ தான் கரெக்டையா, நீ தான் திருமணமாகாத, நீ போடு. உனக்கு தான் அந்த தகுதி. பத்தி யாருக்கு இந்த தகுதி கிடையாது. இவங்கள வாயில பேசுறவங்க. நமக்கு வாயில பேசுறவங்க வேணும், கூட்டம் வேணும்ல. இப்ப நம்ம சொல்றத கேட்கறதுக்கு 4 பேர் வேணும்ல. இப்ப காலையில எந்திரிச்சு அடுத்தடுத்து போகணும் இல்லையா? அடுத்தடுத்து போனாதான் வந்து அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இல்லாட்டி வேற என்ன எப்படி கான்ட்ரிபியூட் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்ப நான் அந்த போன் நம்பர் தரேன், நீங்க அந்த பேசிருங்க. நான் உனக்கு அந்த போன் இங்கிலாந்துக்காரி போன் நம்பர், எல்லா போன் நம்பரும் தரேன், நீங்க பேசிருங்க. புரியுதா? ஓகேங்க. ஓகே. ஆமா, அது மட்டும் இல்ல, அது வந்து அபிஷியலா நீங்க உள்ள போகணும். இதுல போகணும். இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் அபிஷியலா போய் நான் சேர போறேன்னு சொல்லுங்க. நீங்க வெளியிருந்து கூட பண்ணலாம். உங்க நாட்டுல இருந்து பண்ணலாம் நீங்க. புரியுதா? ஆமா, அது தீசிஸ் சப்மிட் பண்றதுக்கு நம்ம அங்க போலாம். தீசிஸ் சப்மிட் பண்றதுக்கு அங்க போலாம். ஆமா, அதுக்கு போலாம். அது 1 இயருக்கு அந்த செமஸ்டருக்கு மட்டும் அந்த இது சப்மிஷனுக்காகவும் ரிவ்யூக்காகவும் நம்ம அங்க போயிட்டு வரலாம். ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஆமா, அவங்க ஜெர்மனி தாய்மொழியா இருந்தா கூட இன்னொரு மொழி அவங்க ஆங்கிலத்தை படிச்சுட்டு அவங்க பேசுறாங்க. அவங்க ஜெர்மனி தாய்மொழி தான். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லா நாட்டுக்காரும் அவங்க தாய்மொழி படிச்சுட்டு இங்கிலீஷ் அடிஷனலா படிச்சுட்டு வர்றான். புரியுதா? ஆனா அதுக்கு பேசிக் ரிக்வயர்மென்ட் கேக்குறாங்களா? இப்ப எனக்கு டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இப்ப நான் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கிடையாது. நீ தமிழ் படிக்கிற மாணவி இன்னில மேலை நாட்டுல அப்படிலாம் கிடையாது. மேலை நாட்டுல என்ன படிக்கிறாய் அவ்வளவுதான். வேற என்ன படிக்க வர்றாயோ அதுக்கு திசிஸ் கொடு. அதுக்கான டிபார்ட்மெண்ட் சேர்த்துக்கலாம். உனக்கெல்லாம் வந்து டிகிரி எல்லாம் கேட்கறது இல்லை. அவங்க மதிப்பெண் வாங்கியிருக்காய் அவ்வளவுதான். மதிப்பெண் எவ்வளவு? 40 மதிப்பெண் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஓரளவு, அதாவது நீங்க ஒரு மதிப்பெண் வந்து 40-50 மதிப்பெண் அரசாங்கம் சொல்ற மாதிரி வாங்கியிருக்கலாம். மினிமம் பாஸ் மார்க் வாங்கியிருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடிக்கலாம் அங்கெல்லாம் உங்களுக்கு திறமை தாங்க. என்னது திறமைதான்? உங்களுக்கு திறமைதான். நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன படிக்க போறீங்க? இதை படிக்க போறீங்களா? ரைட், எங்க யூனிவர்சிட்டியில் சேருங்க, அவ்வளவுதான். அப்ப ஒரே சப்ஜெக்ட் எத்தனை பேர் வேணா எடுத்து வந்து ஆய்வு செய்யலாம். இவ ஒருத்தர் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனாலதான் மேலை நாட்டுல புது கண்டுபிடிப்பு வருது. அதை இன்னும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்ப நிறைய பேர் பண்ணாதான் அந்த ஒரே சப்ஜெக்ட அதை நோக்கி முன்னேற முடியும் இல்லையா? ஐயோ இது ஒருத்தர் பண்ணிட்டாங்களே, நம்ம இன்னொருத்தர் பண்ண எப்படி பண்றது, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் கூட வேண்டாம். நான் அவங்களுக்கு எத்தனை பேர் சேர்றாங்களோ அப்பதான் அதுல வந்து தன்முனைப்பு காட்டி மேலும் மேலும் முன்னேறி செல்ல முடியும். சரி, ஒருத்தர் வந்துட்டான் இன்னொருத்தர் போக தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. அது ரைட்டா? இப்ப தமிழ் துறை வச்சுட்டாங்களே, தமிழ் துறையில வந்து ஆராய்ச்சியாளர்கள் சேரணும் இல்லையா? ஆமா, அது சும்மா இருக்கு. ஆமா, அந்த தமிழ் தானே 100 கோடி ஒதுக்கியாச்சு. பள்ளிக்கூடத்துக்கு மாணவரே இல்லை அப்படின்னா அந்த துறை எதுக்குன்னு கேக்குறேன். அவங்க காத்திருந்து பாப்பாங்க யார் வராங்க அப்படின்னு. இல்லாட்டி அங்க இருக்கிற மக்களே தான் அதை எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பட் ஆனா மக்களுக்கு வந்து இல்லைங்க, இன்ட்ரெஸ்டா தமிழ் படிச்சுக்கிட்டு வராங்க பாத்தீங்களா, 1 வருஷம் 2 வருஷம். இப்ப கான்ஸ்டான்டினோபிள் வீரமாமுனிவர் மாதிரி வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் இல்லையா? அந்த சாத்தியக்கூறுல அவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, வந்து இதை வந்து ஆய்வு எடுத்து பண்றவங்க பண்ணட்டும். அந்த தமிழுக்கே வந்து மறுபடியும் இலக்கண உரை எழுதுறதுக்கு மறுபடியும் வேற எங்க இருந்தாச்சும் வருவாங்க இல்லையா அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல கூட அவங்க உருவாக்கி இருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருமையா போயிடும் இல்லையா? இப்போ வீரமாமுனிவர் மாதிரி நம்ம நாட்டுல உருவாக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா அவங்களுக்கு? அது காலத்துக்கும் என்ன பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆயிருப்பாங்க. நமக்கு தெரியாதுங்கய்யா, நமக்கு தெரியாது.
தமிழ ஆர்வமா கத்துக்கிறதுக்கு வேலை மொழிக்கார அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜெர்மனில தமிழ் படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கு. சரி சரி. ஆமா So, படிக்கிறாங்க. அந்த பசங்க வந்து ஸ்கூலிங் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா இதுல ஆராய்ச்சி பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அது இல்லாம அவங்க வந்து அவ்வளவு கான்பிடென்டா 100 கோடி ஒதுக்க மாட்டாங்க அப்படின்றதான் நான் யோசிச்ச வரைக்கும் எனக்கு புரியுது. என்ன சரி இப்ப அப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம உள்ள போறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இது. அதுக்குதான் என்ன பண்றேன், இந்த புத்தகத்தை நான் கொடுத்துட்றேன். இந்த புத்தகம் நூலகத்துல இருக்குது, லைப்ரரியில சேர்த்திட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த லைப்ரரியில சேர்த்திட்டாங்கிற உறுதி வந்து அந்த இங்கிலாந்து பெருமையுடைய அயோனா தான் எனக்கு சொல்லிச்சு. நான் லைப்ரரியில பார்த்தேன் இந்த புத்தகத்தை வந்து ஜெர்மன் லைப்ரரியில பார்த்தேன், அந்த ஸ்டடி தமிழ் துறையில பார்த்தேன்னு சொல்லுது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும்? அப்புறம் தான் தெரிஞ்சது. நேற்று நேரடியாக கேட்டே போட்டேன். நேற்று அந்த நீலா பாஸ்கர் அந்த பொண்ணு பேர் விக்னேஸ்வரி கேமிச்சேன். எனக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு வந்துச்சு கிடைச்சிதா? இல்லை வந்துருச்சுங்க, வாங்கிட்டோம் நாங்க அப்படின்னு. சரி படிச்சீங்களா? இல்லைங்க, எங்களுக்கு நான் ஓலைச்சுவடி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை தான் படிச்சுட்டு இருந்தேன். இந்த புத்தகம் வாங்கிட்டோம் அப்படின்னு. வாங்கிட்டீங்களா அப்படின்னா இங்கிலாந்து பொண்ணு அயோனா சொன்னது சரியா போச்சு. இந்த புத்தகம் நான் பார்த்தேன்னு சொல்லுது. என் பொண்ணோட கூட சொன்னேன், இந்த புத்தகம் எப்படி இந்த பொண்ணு பார்த்துருக்கோம்? இல்லை நம்ப முடியல, இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்குமா? அப்புறம் தான் மறுபடியும் உறுதிப்படுத்தினேன், இல்லை இந்த புத்தகம் வந்துருச்சு, நாங்கள் பார்த்துட்டோம். அப்புறம் அயோனா சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு சந்தேகம் தான், நேற்று வரைக்கும் சந்தேகம், இந்த புத்தகம் போச்சா இல்லையா, என்னடா எந்த பதிலும் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டே போனேன். அந்த பொண்ணு பேசும்பொழுது இந்த புத்தகம் பார்த்தோன்னே, இந்த மாதிரி புத்தகம் நான் நூலகத்துல பார்த்தனே, ஜெர்மன் நூலகத்துல பார்த்தனே, தமிழ் துறையில பார்த்தனே அப்படிங்குது. என் பொண்ணுகிட்ட கேட்குறேன், இது எப்படி அந்த பொண்ணு பார்த்துருக்கோம்? இருந்தாலும் புத்தகம் சேர்ந்துருச்சாரு தெரியுது அப்படின்னு. அப்புறம் முதல் கேள்வியே, வணக்கம், யார் யார் உள்ள வர்றாங்களோ எல்லாத்த பேரையும் சொன்னேன். ரஷ்யாக்காரன் பேரை சொன்னேன். ஏற்கனவே பார்த்து காப்பி பண்ணி வச்சிருக்க முடியும், மனப்பாடம் ஏற்றி வச்சிருக்க முடியும். எவன் வர்றான் எவன் மூஞ்சி நமக்கு தெரியுது இல்லையா? வேற பத்திரம் திருத்துன்னு முடிக்கிறாங்க. என்ன உங்க பேர் எப்படி தெரியும்? எல்லாம் உங்களோட பேர் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஐ நோ வெல் நோ வேர் நோ அப்படின்ட்டு. ஐ ஹேவ் நோன் யுவர் நேம் வெல் நோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். எப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும், ஐ நோ அப்படின்ட்டு நான். நோ ப்ராப்ளம் அப்படின்னு பேர சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டேன். எல்லாத்தையும் பேர சொல்லியே தான் கூப்பிட்டேன். சரி ஹலோ ஈவா வேடன் வணக்கம் அப்படின்னு. வணக்கம் அப்படிதான் அடிச்சேன் நான். அப்புறம் உறுதிப்படுத்திட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு இந்த புத்தகம் வாங்கிட்டேன். அப்ப நம்ம அனுப்பிச்ச சில 2 கடிதம் இப்ப நான் அனுப்பிச்சு இந்த புத்தகம் ஒரு 5 புத்தகம் திரும்பி வந்துருச்சு. ஞானசேகரன் புத்தகம் திரும்பி போயிடுச்சு. மொத்தத்துல ஒரு புத்தகம் அங்க போயிடுச்சு. ஒரு புத்தகம் போனாலும் போதுங்க. என்னது எவ்வளவு முயற்சியை பண்ணியிருக்கேன். அடையங்கப்ப நான் அனுப்பிச்ச புத்தகம் போய் சேரல, யாரோ அனுப்பிச்ச புத்தகம் போய் சேர்ந்துருக்கு. அதாங்க விஷயமே. என்னது அதுக்கு முன்னாடியே போயிருக்கானா? அதுக்கு முன்னாடியே போயிருக்கு. அதுதான் நான் எடுத்துக்கொண்ட முயற்சி. திருமாறன் புத்தகம் அங்க போய் சேர்ந்துருச்சு. திருமாறன் புத்தகம் அங்க போய் சேர்ந்து விட்டதுங்கிறதா விஷயமே. அதாவது நான் ஆராய்ச்சி பண்ணி அது கட்டுரை வேற வச்சிருக்கேன். 5 மாநில கட்டுரை எழுதியிருக்கேன். பொண்ணுகிட்ட 6 வகை கட்டுரை வாங்கியிருக்கேன். அந்த கட்டுரை அனுப்பிச்சதால எனக்கு திரும்பி வந்துருச்சு. அதான் போய் ரிசீவ் ஆகல, ஏதோ ஒரு காரணத்துல ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சு. அதை வாங்கி அப்படியே வருத்தத்தோட அப்படியே போறேன். அந்த பாருங்க, அப்படியே பார்சல் அப்படியே கையில வச்சிருக்கேன். இந்த பாரு பார்சல் பாருங்க, இந்த பார்சல் அப்படியே வச்சிருக்கேன். இதுல 5 புத்தகம் இருக்கு. 5 புத்தகத்துல 5 கட்டுரை பேர் இருக்கு. அதுல என் பொண்ணுடைய கட்டுரை மிகப்பெரிய கட்டுரை, 6 பக்க கட்டுரை. தமிழர் வாழ்வும் உணவில்லாம தமிழர் வாழ்வும் நீர் நோன்பும் தலைப்பு. தமிழர் வாழ்வும் நீர் நோன்பு தலைப்புல ஆய்வு பண்ணியிருக்காங்க. பண்ணி அந்த கட்டுரையை கொடுக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அனுப்பிச்ச புத்தகம் திருப்பி வந்துருச்சு. என்னால் நான் என்னுடைய மாணவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அந்த புத்தகம் போய் சேர்ந்துருக்குது. அதான் விஷயமே. அப்ப எடுத்துக்கொண்ட முயற்சி சரியா நடந்திருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கு 2500 ரூபாய் செலவுங்க, சும்மா இல்ல. அனுப்பி பாருங்க நீங்க. தயாரம் திரு முடிக்கிற நான் அவரும் ஒரு புத்தகத்தை அனுப்பியான்னு சொன்னா அதையும் செய்யவே இல்லை. ஒரு புத்தகத்தை அனுப்பியா ஆம்புலன்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னேன், செய்யவே இல்லை. என்ன பண்றதுங்க, ஒன்றும் பண்ண முடியும். ஆனா ஞானசேகரன் வறுமையில் இருக்கிறவன், அவன் 2600 ரூபாய் செலவு பண்ணியா. வறுமையில் இருக்க அவன்லாம் இவங்க மாதிரி அரசு ஊழியர் கிடையாது. நீங்களாம் வந்து கவர்மெண்ட்ல பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. ஒரு சாதாரண ஒரு பூசாரி அந்த ஆளு, அவன் 2500 ரூபாய் செலவு பண்றது நினைச்சு பாருங்க நீங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அது போக இவர் அனுப்பிச்சிருக்காரு, ஸ்ரீதர் அனுப்பிச்சிருக்காரு. ஸ்ரீதர் யாருன்னா இவரு, அவர் பேரு ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, சென்னை சேர்ந்தவர். அவர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஸ்ரீதர் இன்னொரு ஸ்ரீதர், பெங்களூர் ஸ்ரீதர் வேற, சென்னையில ஒரு ஸ்ரீதர் இருக்காரு, வர்றதே இல்லை.
அவங்க அந்த அம்மாவுக்கு கருப்பையில கட்டி இருந்து கரைஞ்சு போச்சு. கட்டி இருந்து நல்லாயிடுச்சு. ஸ்ரீதருக்கும் நம்ம வகுப்புக்கு வந்திருந்தார் இல்லைங்க, திண்டுக்கல் வந்திருந்தார்ல, ஆமாங்க. திண்டுக்கல் வந்திருந்தார், பார்த்தேங்க. அவரு பேரு ஸ்ரீதர். அவரு 2 புத்தகம் அனுப்பிச்சிருக்காரு. அந்த சான்று அனுப்ப சொல்லி கேட்டா அவங்க பிசினஸ் மேனு, நல்ல அருமையான உணர்வாளர், தொடர்பிலே வரமாட்டேங்கிறாருங்க. ஐயா என்னங்க கொடுமையா இருக்கு. ஒரு பிசினஸ் மேனு, நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்க, இந்த தொடர்ந்து என்ன பண்ணலான்னு அந்த என்ன வேணும் இல்லையா. நேத்து சுந்தர் பேசுறாரு, நேத்து இவரு பொறியாளர் சுந்தர் என்கிட்ட பேசினாரு. அவரு ஒரு 15,000 நன்கொடை கொடுத்துட்டு கம்முனே கிடக்குறாருங்க. எத்தனை நன்கொடை கொடுத்துருக்காரு? இந்த 15,000 நன்கொடை இருக்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நன்கொடை கொடுத்து போட்டு கண்டுக்காம விட்டாரு. அதான் எனக்கு 15,000 30,000 சொன்னேன், தரேன் ஏன்ட்டாரு. உடனே 15,000 அனுப்பிச்சு விட்டாரு. 30,000 கொடுங்க, உங்களுக்கு நோய் நல்லாக்கிறேன்னு. ரைட்டு. நான் அவர் வீடியோ பார்த்தோடனே எதையுமே கேட்காம ஃபர்ஸ்ட் 1000 நன்கொடை கொடுத்துட்டாரு. வீடியோ பார்த்த உடனேயே 1000 நன்கொடை போட்டு விட்டாரு. நான் பார்த்தேன், யார் 1000 நன்கொடை போட்டுருக்காருன்னு நான் பார்த்தேன். நான் அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், நீங்க யாருங்க அப்படின்னா, ஐயா சாமி நான் தான் சாமினாரு. எந்த சாமின்னு கேட்டேன். இல்லையா நான் சாமி அப்படின்னாரு. என்ன சாமி கேட்டேன். நான் பொறியாளருங்க அப்படின்னு. கட்டிட பொறியாளர், எங்க கவர்மெண்ட் இது இருந்தேன் அப்படின்னு. சரி சாமி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலே இருக்குது சாமி அப்படின்னாங்க. அதெல்லாம் நல்லாயிரும் அப்படின்னு. உடனே என்ன 1000 ஃபர்ஸ்ட் நன்கொடை 1000 போட்டு விட்டாரு. அப்புறம் அவர்கிட்டயே பேசினேன், நான் தொலைபேசியிலே பேசினேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லது பண்ணிடலாம், சுத்தப்படுத்திடலாம், இது சுத்தப்படுத்துற யோக முறை தான், யோக முறையில் தான் சாத்தியம் இது அப்படின்னு சொன்னேன். சரி என்னன்னு கேட்டேன். கட்டணம் சொன்னேன் ஒரு 30,000. நான் 30,000 வச்சிருக்கதே 30,000 சொன்னேன். சரின்னு 5,000 போட்டு விட்டாரு. போட்டதோட சரி, இடையில ஃபோன் பேசுவோம். அதில் கல்யாணம் வருது சாமி, என் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் வருது, திருமணம் வருது அப்படின்னாரு. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு செஞ்சுக்கலாங்க அப்படின்னு. திருமணம் முடிஞ்சு இப்போ 4-5 மாசம் ஆச்சு. நேற்று காலையில் கூப்பிட்டு பேசுறாரு, ஐயா நான் தொடங்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு. சரி தொடங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். திருமணம் ஆயிடுச்சு, உங்க பையனுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு கிட்டத்தட்ட 100 விழுக்காடு பொறுப்பு முடிஞ்சுது. அப்படி நீங்க தான் நீ செய்யணும், உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் இந்த செய்தியில முதலே பேசியாச்சு. என் பையனுடைய திருமணம் ஒண்ணு இருக்குதுங்க, அது முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாரு. அது முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு அதே இப்ப 3 மாசம் 4 மாசம் 3 மாசம் ஓடிடுச்சு. அதிலே லேட். அவங்க திருமணம் முடிஞ்ச கையோட என்ன பண்ணியிருக்கணும், தொடங்கி இருக்கணும் இல்லையா. ஏன் தொடங்கலன்னு கேட்டா அதுதான் அந்த அந்த மாயை சாகடிக்கும். ஐயா உணவு பழக்கத்தை விடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஐயா விளையாட்டு இல்லை. உணவு பழக்கத்தை மாத்த தெரியணும்ல, அதுவே பெரிய. உணவு பழக்கத்தை எப்படி மாத்துறதுன்னு தெரியணும்ல. உணவு பழக்கத்தை மாத்துறது பெரிய தேடுதல் எல்லாத்துலயும் ஏதோ ஒரு இடத்துல தேடுதல் இருந்தாதாங்க அதெல்லாம் அடுத்தடுத்து அதுக்கு ஒரே அடி வாங்கி எல்லா இடத்துலயும் போய் வந்தா ஒரே காரணம். அதற்கு ஒரே காரணம் இந்த தகவல் தொடர்பு சாதனம் தான். இந்த தகவல் தொடர்பு சாதனம் இந்த புத்தகம் போய் சேர்ந்திருக்க, இந்த கருத்து போய் சேராது. அதான் ஜனநாயகத்தின் தூள் நாடுன்னு சொல்லுவாங்க. இதோட முடிச்சுக்கலாம். ஜனநாயகத்தின் தூண்கள் நாடு. முதல்ல சட்டம் இயற்றுகின்ற முறை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற முறை, நீதிமன்றங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள். இதுதான் உலகத்தை வழிநடத்துது. தகவல் தொடர்பு சாதனங்கள் தான் இந்த நாளுக்குமே மக்களை எந்த வகையில் முன்னேற்ற வேண்டும் என்ற கொள்கையோ கோட்பாடே இல்லை. மக்களை எந்த வகையில் முன்னேற்ற வேண்டும் என்கிற கொள்கையோ கோட்பாடே இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், சிங்கப்பூரினுடைய அரசியல் நோக்கம் என்ன? சிங்கப்பூர் அரசியல் நோக்கம் என்னன்னா எதுவுமே கிடையாது. இந்திய அரசினுடைய நோக்கம் என்னன்னா இந்தியாவிலும் கிடையாது. யாருக்கு எந்த நோக்கமும் கிடையாது. இப்பதான் தமிழ் சொல்கிறது, மக்களை ஆரோக்கியத்தை நோக்கி முன்னேற்ற வேணுங்கிறது தமிழ் உலகத்துக்கு முதல் முறையாக அறிவிக்கிறது. தமிழ் படிச்சாதான் ஆரோக்கியத்தை நீங்க போக முடியும். அப்ப இது அடிப்படையில இருந்து சொல்ல வேண்டும். அப்ப என் பொண்ணு அடிப்படையில இருந்து படிச்சுட்டு இருக்குது. ஏன் என் பொண்ணு சொல்றேன்னா, என் பொண்ணு தியரி என் பொண்ணு தெரிஞ்சு போச்சுங்க. பிராக்டிகலை பத்தி கவலைப்பட தேவையில்லை. தியரி புரிந்து விட்டது. தியரி சப்மிட் பண்ற அளவுக்கு ரெடி ஆயாச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் அது எப்ப வேணா பிராக்டிகல் நாலேஜா மாத்திக்கிறதுக்கான அதான் கரெக்டா புரிஞ்சுட்டீங்க. பிராக்டிகல் ஒண்ணு இல்லையே. பல்லு வளர்க்கறதுக்கு குடல் வளர்க்கறதுக்கு என்னையா பெரிய அறிவு தேவை? ஒரு அறிவும் தேவையில்லை. தண்ணியும் காய்கறி சாப்பிட்டா முடிஞ்சிடும். தண்ணீரும் காய்கறி சாப்பிட்டா இப்ப ஒண்ணு இல்ல, தைரியமா பன்னீர்செல்வம் என்னை சந்திக்கவே தேவையில்லை. இன்னையோட கட் பண்ணிட்டு அவர் 150 நாளைக்கு காலையில் எழுந்திருக்க வேண்டியது, பட்னியா இருக்க வேண்டியது, சாயங்காலம் ஒரு கீரை வேற கீரையோ ஒரு காயோ ஒரு ரொட்டி வச்சு ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு வச்சுக்கிங்க. அப்புறம் நினைச்சா தண்ணியில் போடுவாரு, அப்புறம் நினைச்சா சும்மா இருப்பாரு, வெறும் இருப்பாரு. வேணும்னா ஒரு இட்லி போடுவாரு, மறுபடியும் தண்ணியில் போடுவாரு. இப்படி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தானாவே நல்லாயிரும் அவருக்கு.
ஏன்னா எங்களுக்கே இவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு. இப்ப சாதாரண ஒரு இசைக்கருவி அப்பா கத்துக்கிறாங்கன்னா பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது பொண்ணுக்கு நாலேஜா வந்துரும். அது பொண்ணு மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து வரணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அப்பா அதை பிராக்டிஸ் பண்ணிருக்கிறதுனால பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த நாலேஜ் வந்துரும். ஒரு இசைக்கருவி அப்படின்ற போது அறிவும் அப்படிதானே. பட் ஆனா அவங்களும் படிக்கணும், அது வேற விஷயம். அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க படிக்கணும். பட் ஆனா அந்த பேசிக் வந்து அந்த பேசிக் நாலேஜ் அது ஆட்டோமேட்டிக்காவே இயற்கையாவே அது டிரான்ஸ்பர் ஆயிடும். அப்பா கிட்ட இருந்து பொண்ணுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே டிரான்ஸ்பர் ஆயிடும். ஒரு குரு பரம்பரை அப்புறம் குரு சிக்ஷன் கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காவே எப்படி டிரான்ஸ்பர் ஆகுதோ அதே மாதிரி அப்பா இருக்கிறதுனால பொண்ணுக்கு வந்து அந்த அறிவு வந்து அதே துறையில ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். அது இயற்கை. அது இன்னொன்னு வேற சொல்லியிருக்க, நீ இதை படிச்சின்னா உனக்கு சினைப்பையும் கற்பப்பையும் சுத்தமாயிரு, நீ உனக்கு பிறக்கிற குழந்தை மிகப்பெரிய அறிவாளியா இருக்கிற குழந்தை உனக்கு பிறக்குன்னு வேற சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அதுவே பெரிய கிஃப்ட் தானுங்க. ஆமா, உனக்கு சினைப்பை சுத்தமாயிரும், இந்த கற்பப்பை சுத்தமாயிரும், நீ திருமணம் பண்ணுகின்ற பொழுது உன் குழந்தை அருமையாக இருக்கும். இதை விட என்ன சொல்ல முடியும்? அந்த திருமணம் எப்படி செய்ய வேணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். திருமணம் எப்படி செய்யணும்னு சொல்லியாச்சு. திருமணங்கிறது மனதை அடிப்படை கொண்டது, உடலை அடிப்படை கொண்டதல்ல. அப்ப திருமணம் எப்படி செய்ய வேணும் அதையும் சொல்லி கொடுத்தாச்சு. திருமணம் எப்படி செய்ய வேணுங்கிறது அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன். நாங்க 2 பேருமே காமத்து பாலை பத்தி பேசி வீடியோ இருக்கு, போய் பாருங்க. நாங்க 2 பேரும் காமத்து பாலை பத்தி பேசுறோம். காமம்னா என்ன அப்படிலாம் பேசியிருக்கேன். காமம் ஏன் வர வேண்டும், காதல் ஏன் வர வேண்டும், இப்படி பேசியாச்சு. எந்த அப்பாவாவது காமத்தப்பாலே எந்த அப்பாவாவது காமசூத்திரத்தை வந்து மகள்கிட்ட பேசுவாங்களான்னு கேக்குற தைரியம் வருமா உங்களுக்கு? அது என்ன பதிலே காணும். அதற்கு தெளிவு கொடுக்கறதுக்கான தெளிவு இருந்தாதான் முதல்ல அதை கொடுக்க முடியும். முதல்ல காமம்னா என்னன்னு புரிய வைக்கணும். காமம்னா அது இயற்கை, அது எப்படி ஒழுங்குபடுத்த நான் சொன்னேன். நீ தொட்டில்ல நீ படுத்திருக்கும் பொழுது சிறுநீர் கழிப்ப, எல்லா குழந்தைகளும் தொட்டில் படுக்கிற சிறுநீர் அடிப்போம் இல்லையா? அந்த சிறுநீர் அடிக்கிறது எல்லாரும் தொட்டில சிறுநீர் அடிக்கிறது தானே. அதே குழந்தை பெருசாகும் பொழுது ஏன் கழிவறைக்கு போகுது? அதான் ஒழுக்கம்னு சொன்னேன். அப்ப காமம் என்பது இயற்கையா இருக்குது. காமத்தை பத்தி பேசுறது வந்து நண்பர்கள்ட்ட பேசலாம், மற்ற இயற்கையான ஒரு உணர்வு. அது வந்து எல்லாரும் அந்த மாதிரி பாக்குறது இல்லையே. அது வந்து வித்தியாசமான உணர்வா தான் பாக்குறாங்க. அதனால வந்து பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து அது இயற்கையான ஒரு விஷயம், இயற்கையான ஒரு விஷயங்கிறதுனால அந்த கான்செப்ட்ல பண்ணிட்டு பேசுறீங்க. அதனால ஒண்ணு அது அறிவின் பால் அதை யோசிச்சு பார்க்கும் பொழுது அந்த அறிவை கொண்டு அது நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கு இல்லையா? அந்த தெளிவு இருக்கிறதுனாலதான் அதை பேச முடியுது, இல்லாட்டி அதை பேச முடியாது இல்லையா? அந்த காமத்தை பர்டிகுலரா காமத்தை பத்தி பேசுறதுங்கிறது தான் பெத்த பிள்ளைகிட்ட பேசுறது பெரிய விஷயம். அத நான் பேசினேங்க, நான் பேசியிருக்கேன். 50 வீடியோ வேற பண்ணியிருக்கேன். எத்தனை வீடியோ? காமத்து பாலை பேசுற மாதிரி வீடியோ நான் பண்ணியிருக்கேன். 10, 15, 20 நான் வேற உங்களுக்கு அந்த கிளிப் மட்டும் அனுப்புறேன் பாருங்களேன். பாருங்க அதுல என்ன சொல்லியிருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்கானுங்க. அது எப்படி இப்படி எல்லாம் பேச முடியும்? பேசுறதுல அது இயற்கை சட்டம் அப்படித்தான் சொல்லுது. அதுக்கு நான் சொன்னேன், தொட்டில படுக்கிறப்ப சிறுநீர் கழிக்கிறீங்க, அதே 10 வயசு ஆகிறப்ப கழிவறைக்கு போறியா இல்லையா? கழிவறையில் போய் சிறுநீர் அடிக்கிறியா? 1 வயசுல பண்ண சிறுநீர் ஓப்பனா நீ பண்ண போறியா? படுக்கையில கழிவறையில படுக்கையில நீ பண்ண மாட்டேன். அந்த 10 வயசு ஆகிறப்ப ஒழுக்கம் வருதா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த காமம் என்பது இயற்கையாக வேதியியல் மாற்றம் நடக்கும். அந்த வேதியியல் மாற்றத்தை வந்து இலக்கோட திருப்பணும். அந்த வேதியியல் மாற்றத்தை இலக்கோட திருப்பணும். எனக்கு பிறக்கிற குழந்தை அறிவாளியாக பிறக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வரணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்குத்தான் அந்த காதல் அப்படின்னு. அதுக்கு அந்த காமம் என்பது கூடுதல். காமம்னாவே கூடுதல்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. காமம்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கூடுதல்னு அர்த்தம். இந்த கண்ட கற்பனை எல்லாம் பண்ணிக்க தேவையில்லை. காமம்னா கூடுதல். யாரு ஒரு தலைவனும் தலைவியும் கூடுனாலும் அது காமம் தான். ஒரு 100 பேர் பொழுதுபாக ஒரு பக்கம் கூடினாலும் அதுக்கு பேர் காமம் தான். ஒரு 100 பேர் ஒரு பக்கம் பொழுதுபோக்கா கூடுறாங்க, அதுக்கு பேரும் காமம் தான். சரி, இப்ப நீ எதுக்காக இதை திருமணம் பண்ற? எதுக்காக? பிறக்கூடிய குழந்தை அறிவுள்ள குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் பண்ற. சரி, அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? பெற்றோரை காட்டிலும் அறிவுள்ளதாக இருக்கணும். சரி, அடுத்தது என்ன? அந்த குழந்தை உலகத்தால் சான்றோர் என புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த 3 நிலைக்காக தான் திருமணம் செய்யப்பட வேண்டும். மற்றபடி செய்கின்ற அனைத்து திருமணமே இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டேன். இது திருக்குறளுக்கு வெங்கடேசன் வடிவமைச்சு கொடுத்தாரு. அந்த திருக்குறளை படித்துத்தான் என் முதல் பொண்ணுக்கு திருமணம் பண்றதுக்கு
இந்த 3 குழந்தையும் படிச்சுட்டு திருமணத்தை முடிச்சாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு திருமணம் முடிஞ்சது, அவ்வளவுதான். எனக்கு ₹1 செலவு தான். தமிழ்நாட்டிலே எனக்கு ₹1 செலவுல திருமணம் பண்ண ஒரே ஆள் தான். நான் ஒரே ஆள் தான். ₹1 செலவுல அத திருமணம். பக்குவமா புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வேணும் இல்லையா, அந்த பக்குவம் வேணும் இல்லையா, அது சொல்றேன். இப்ப நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு பக்குவம் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் இல்லையா? ஆமா. யாருமே யாருமே வந்து யாரும் அதை பத்தி கவலை போட்டு தெளிவா சொல்லிட்டு, இந்த இலக்கு வச்சுக்கோ, இந்த இலக்கு வச்சு உனக்கு பிறக்கிறக்குள்ள சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்தனுடைய அணுவத்தை நீ சுமக்க போற, அடுத்தனுடைய அணுவை நீ சுமக்க போற, அடுத்தனுடைய அணுவயத்தை நீ சுமக்க போற. நீ வந்து எவ்வளவு தகுதி உள்ள இருக்கு தெரியுமா? நீ நினைத்தால்தான் இந்த குழந்தைய வந்து அறிவாளியாக மாற்ற முடியும். ஒரு பெண்ணு தான் வந்து ஒரு குழந்தைய மேல்நிலைக்கு கொண்டு வர முடியும். சாதாரண விஷயம் இல்ல. அததான் வந்து இயற்கை வந்து தாயிட்ட சேர்த்தி இருக்குது. தாயிட்ட இருந்துதான் அறிவை பெற முடியும். தகப்பன் என்ன பண்ணணும் தெரியுமா? தகப்பனுடைய வேலை வந்து அறிவாளிட்டு போய் நிறுத்துறதா தகப்பனுடைய வேலை. தகப்பனுடைய வேலைன்னு கேட்டீங்கன்னா, அறிவார்ந்த சபையில போய் தன் குழந்தை நிக்கிறதா தகப்பனுடைய வேலை. அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன வேலை தெரியுமா? எங்க அப்பா வந்து என்னை மேல நிறுத்தறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு அவர் சொல்லணும். பொண்ணு என்ன சொல்லணும்? எங்க அப்பா வந்து என்னை வந்து மேல கொண்டே நிறுத்துவதற்கு எங்க அப்பா என்ன பாடுபட்டு இருப்பார் அப்படிங்கறது சொல்லணும்னு வள்ளுவர் சொல்றாரு. தந்தை மகர் காற்றும் நன்றி, தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல், மகன் தந்தை காற்றும் உதவி. மகன் வந்து தந்தைக்கு என்ன தெரியுமா உதவி செய்யணும்னு கேட்டீங்கன்னா, என்னை கொண்டு இந்த மேலே நிறுத்துவதற்கு என்னுடைய தந்தை என்ன பாடுபட்டார் என்று சொல்ற அளவுக்கு அந்த மேடையில பேசணும். அப்படித்தான் நடக்கும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? தப்பா வேலை படிச்சா ஏதோ ஒரு பக்கம் போகணும், எவனுக்கு அடிமையாக இருக்கணும், எங்கேயோ போகணும், என்னமோ வரணும், எந்த இலக்கும் கிடையாது. இப்ப நம்ம பண்ணக்கூடிய திருமணத்துக்கு என்ன இலக்கு? ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த திருமணத்துக்கு எதாவது இலக்கு வச்சிருக்கோம்னா எந்த இலக்கும் கிடையாது. இப்ப யாராவது திருமணத்துக்கு இலக்கு இருக்கிறதுனா இதான் இலக்கம். இந்த 3 தான் இலக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு பிறக்கிற குழந்தை அறிவாளியாக இருக்க வேண்டும், அந்த குழந்தை பெற்றோர்களுக்கு காட்டிலும் அறிவாளியாக இருக்க வேண்டும், அந்த குழந்தை சான்றோர்களால் புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும். இந்த 3 நோக்கத்துக்கு தான். அப்ப அறிவறிந்த குழந்தை, தன்னிலும் மூத்த அறிவுடைய, சான்றோன் என புகழப்படுகின்ற இந்த 3 நிலைக்காகத்தான் திருமணம் செய்யப்பட வேண்டும். மற்ற திருமணம் அத்தனையுமே இந்த தத்துவத்தை புரிந்திருந்தால் மட்டும்தான் இது உண்மையான இயற்கை திருமணமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மனமுறிவு பயங்கரமா வந்துட்டு இருக்குது. நினைச்சா மனமுறிவு தான், என்னது டைவர்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இந்த தத்துவம் தெரியாதனாலதான் எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்ப நம்ம பிறக்கிற குழந்தை அறிவாளியாக மாற்ற வேணும். அது சான்றோர் என்று புகழப்படுகின்ற அளவுக்கு மாற்றணும்னா என்ன பெற்றோர்கள் எந்த தியாகம் பண்ணியிருக்கணும்? நீங்க என்ன பண்றீங்க? வெறும் காமம், வெறும் உடலுறவுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. உடலுறவுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்க? திருமணம் செஞ்சுக்கிறோம். அதனாலதான் நாசமா போகுது எல்லாமே. அதனாலதான் எல்லா குடும்பம் நாசமா போகுது. இளையராஜா குடும்பம் நாசமா போகுது, அது ரஜினிகாந்த் குடும்பம் நாசமா போகுது, கமலஹாசன் குடும்பம் நாசமா போகுது. எல்லாரும் சொல்ற பேர் சொல்றேன். இவங்களுக்கு என்ன குடும்பம் எப்படி நமக்கு தெரியாது, சும்மா உதாரணம் சொல்றேன். எல்லா பணக்கார பிள்ளையில இருந்து ஏழை பிள்ளை வரைக்கும் குடும்பம் நாசமா போறது காரணம் இந்த இலக்கு தெரியாதனாலதான் காரணம். அந்த கான்டெக்ட் இல்ல, அந்த நீ சொல்ற இலக்கு எதை நோக்கியான பயணம் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒண்ணு அந்த பயணத்துக்கான கேள்வியை எழுப்பணும், இல்லாட்டி அதை செய்யாம இருக்கணும். இல்லாட்டி நமக்கு அதுல தெளிவில்லை, அதுல போக கூடாது, உள்ள போக கூடாது அப்படின்ற அறிவு வரணும். ரெண்டுல எதனா ஒண்ணு வரணும். இது தெரியாம அம்மா சொல்லிட்டாங்க காதல் பண்ண, அப்பா சொன்னாங்க கல்யாணம் பண்றது, அடிப்படையே தப்பு. இந்த 3 தத்துவம் என் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப எனக்கு இந்த திருமணம் பண்ணிக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது, நீ தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். என்னது அது அவங்க சாய்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு கூட வந்து இந்த காலகட்டத்துல பெரிய குற்றமா போகுது. இப்ப நான் பண்ணல அப்படின்னா அத கேலி கூத்தாக்குறதுக்கும் சரி, அதை கேள்வி கேட்கறதுக்கு தான் சரி மக்கள் தயாரா இருக்காங்களே தவிர, அது ஏன் செய்யணும் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது. செய்யாம இருக்கிறதுக்கு பாஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்களே தவிர, அது ஏன் செய்யணும் அப்படின்ற சொல்றதுக்கு ரெடியா இல்ல யாருமே. நல்லதுங்கய்யா, பேசுவோம். மணி 5:50 ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு நேரம் போடுது. மணி 6 போகுது தெரியுமா உங்களுக்கு? இன்னும் 10 நிமிஷத்துல அடுத்த கிளாஸ். நன்றி.